உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் வீட்டில் கேலண்டர்? அதை நம்ம சபையில கொடுத்த கேலண்டர். அதுல இன்னைக்கு வசனத்தை யாராவது வாசிக்கணும்? வார வருஷத்துல இருந்து வசனம் போட்ட கேலண்டர் கொடுக்கறது கிடையாது. யாராவது அடிக்கிற ஒரு கேலண்டரை போட்டுட்டீங்கன்னா வீட்டுல தேடிப்பாங்க. எதுக்கு வசனம் போட்ட கேலண்டர் கொடுக்குது? ஆண்டவர் 2 தேவ செய்திகளை கொடுத்தார். ரெண்டுமே பேசுகிறதற்கு தேவையான தேவ செய்தி. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே இதுல 2ல எதை நான் பேசுறேன்? அப்ப ஆண்டவர் சொன்னார், போய் கேலண்டரை பாரு. கேலண்டர்ல போய் பார்த்த பொழுது அதில் ஒரு வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்க. எனவே கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவார். அந்த வசனம் அல்ல, ஆனாலும் அதை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. வேதத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் உண்டு. கர்த்தர் நம்மத்திலும் அநேக தீர்க்க தரிசனங்களாய் அநேக காரியங்களை பேசினார். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஒரு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி அரசியலை குறித்து கர்த்தர் பேசினார். அநேகர் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்தோம். ஆனால் கர்த்தர் இதுவரையிலும் இல்லாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீலமும் பச்சை மாறி மாறியே வந்திருக்குது. ஆனால் இந்த முறை 2ம் இல்லாமல் சிறப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு முகாந்திரம். இதுவரையிலும் நம்முடைய ஜனாதிபதி நன்மையான காரியங்களை தேசத்துக்காக செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு மத்தியிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இடம்பெறும் என்கிறதாய் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான ஒரு காரியங்கள் நடந்து இந்த தேசம் மறுபடியும் பாழாய் போகாதபடிக்கு சிறு சபையாகிய நானும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோதோம் குமார அழிகிறதுக்கு ஏதுவாய் இருந்தது ஓரின சேர்க்கை. சமலிங்கிகம். ஆனால் அந்த ஓரின சேர்க்கையை அரசியல், அதாவது அங்கீகாரபூர்வமாக அதை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னது யாரும் அல்ல, நம்முடைய பிரதம மந்திரி. இப்பேற்பட்டதான காரியங்களை இப்பேற்பட்டதான நேரலையிலே சொல்லுகிறதுக்கு ஊழியக்காரர்கள் பயப்படுவார்கள். சில நேரங்களிலே சில காரியங்களை சொல்லுகிறதுக்கு நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஊழியர்கள் மைக்க கீழே வச்சுட்டு பேசுகிற சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆனால் நானும் இந்த சபையும் ஆராதிக்கிறதும் ஊழியம் செய்கிறதும் ஜீவனுள்ள தேவனை, அரசியல்வாதியோ அல்லது ஒரு தேசத்தையோ கிடையாது. வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது,
உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படும்படியா தேசத்தின் தலைவர்களுக்கு என்னை மாத்திரம் கொள்ள முடியும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் என் தேவனுக்கு மட்டும்தான் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்ளவும் முடியும், காக்கவும் முடியும். எனவேதான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் ஜனாதிபதியினுடைய அல்லது பிரதமருடைய தொலைபேசி எனக்கு நேரடியாய் கிடைக்குமானால் அவர்களுக்கும் நான் கதைத்து இந்த காரியத்துக்கு சொல்ல நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எடுக்கிறதான தீர்மானம் நம்முடைய சமுதாயத்தையே பாதிக்கும், நம்முடைய தேசத்தை பாதிக்கும், நம்முடைய இளம் தலைமுறைகளை பாதிக்கும். எத்தனை வருஷங்களாய் அநேக பாடுகள், அநேக துக்கங்கள், அநேக வேதனை கூடாய் கடந்து போன தேசம் இப்பொழுது சற்று ஒரு மூச்சை விடுகிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அந்த மூச்சு பெருமூச்சாயோ இயக்கமாயோ மாறிவிடக் கூடாது. எனவே கர்த்தர் அதற்கு அனுகிரகம் செய்வாரா? தேவ செய்தி அது கிடையாது. கர்த்தர் சொன்னதை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதத்திலே 31வது புத்தகம் ஒரே அதிகாரம் கொண்ட 21 வசனங்களை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி புத்தகத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அது ஓபதியா என்பதான தீர்க்கதரிசியினுடைய புத்தகம். ஓபதியா தீர்க்கதரிசி என்ற புத்தகத்திலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 21 வசனம் தான் இருக்கிறது, ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அது தேடி எடுக்கவே கஷ்டமா இருக்கு. எங்க இருக்குது தேடுங்க, பக்க பக்கமா திருப்புங்க, இல்லைன்னா முன்னுக்கு போய் பார்த்துட்டு பின்னுக்கு திருப்புங்க. அப்பேற்பட்ட தேடி எடுக்கவே கஷ்டமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஓபதியா என்று சொன்னால் கர்த்தரின் அடிமை அல்லது கர்த்தரை சேவிப்பவர். நானும் நீங்களும் கர்த்தருடைய அடிமைகளாய் இருக்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தரை மாத்திரமே சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான நானும் நீங்களும் ஒரு நாளும் ஒருவருக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரமே பயப்பட. அந்த தீர்க்கதரிசி ஏதோமுக்கு எதிராக தன்னுடைய சுட்டு விரலை காண்பித்து பேசுகிறார். யாருக்கு விரோதமாக? ஏதோ அவன் மூலமாய் ஒரு சந்ததி, ஒரு ஜாதி. யார் இந்த ஏதோ சொல்லி பார்த்தால் அது ஏசா. ஏசாவினுடைய இன்னொரு பேர் தான் ஏதோ. யார் அந்த ஏசா? யாக்கோபுடைய 2 பிள்ளைகளிலே ஒருவன். ஆபிரகாமினுடைய 2 பிள்ளைகளிலே ஒருவன் இல்லையா? ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகளுடைய ஒருவன் தான் இவன். ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோபும் ஏசாவும் அவருடைய பிள்ளைகள். ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கோபும் ஏசாவும். அப்ப இந்த 2 பிள்ளைகளுடைய ஒருவன் தான் இது ஏசா. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். ஏசா ஏதோமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஏசா குறித்து தான் இந்த தீர்க்கதரிசனம் விசேஷமாய் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு காரியத்தை நானும் நீங்களும் சிந்தையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், உதாரணமாய் சொல்லுவோமே, நோயல் அப்படின்னு ஆண்டவர் பேசினா அது நோயலுக்கு மாத்திரம் கிடையாது. நோயலுடைய சந்ததி, நோயலுடைய குடும்பம், நோயல் மூலமா ஏற்படுகிறதான
பரம்பரை නොයගේ පරම්පරාව எல்லாவற்றிற்கும் அது ஒன்றுபட அமைகிறதா இருக்கிறது. හැමෝටම එකක් විදිහට அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் ඒ වගේ මේ හැම කෙනෙක්ගේම නම කියලා அது உங்களோடு கூட மட்டுப்படாது. ඒක ඔයාලට විතරක් නෙමෙයි. அது உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடந்து போகும். ඒවා දරුවන්ගේ දරුවන්ට ஏனென்றால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. වචනේ පැහැදිලිව කියනවා. 4 முறைகளுக்கு 4 தலைமுறைகளுக்கு விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். පරම්පරාව හතරකට සෝවිස් කරලා බලන්න දෙවියන්. ஆனால் அவருடைய கிருபை නමුත්යාගේ කරුණාව அது 1000 தலைமுறைகள். ඒ දහස් පරම්පරාවකට அப்ப அவருடைய அடி 4 பரம்பரைக்கு வேணுமா? එයාගේ පහර பரம்பராව හතරකට ඕනද? அல்லது அவருடைய கிருபை நம் நித்தியம் வரைக்கும் நமக்கு வேணுமாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. එතන එයාගේ කරුණාව අපිට සදාකාලික ඕනද කියලා තීරණය புரியுதா இல்லையா? நான் செய்கிறதான தவறு, நான் செய்கிறதான பாவம், நான் செய்கிறதான முரட்டாட்டம், அது என்னோடு கூட முடிந்து போகிறது கிடையாது. அது என்னுடைய பிள்ளைகளுக்கு போகும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு போகும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு போகும். அது 4வது பரம்பரைக்கு போகும் பொழுது அது 1வது பரம்பரை, 2வது பரம்பரை, 3வது பரம்பரையிலிருந்து அப்படியே போய் சேரும். அப்ப நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் முகம் கொடுக்கிறதான காரியங்கள் அது என்னால் உண்டான காரியங்கள் அல்ல. அது என்னுடைய மூதாதையர்கள் தொட்டு எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் முறித்தார் என்பதாக. ஆண்டவர் முறிச்சிட்டார். ஆமென். ஆனால் நாம முறிச்சிட்டோமா? அதான் விட்டடத்திலிருந்தே ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். விட்டடத்திலிருந்தே மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். நாம் செய்து முடித்திருக்கிறோம் என்கிறதான் கேள்வி. உபதியா 3வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறது, உன் இருதயத்தில் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உபதியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி. உங்க மூஞ்சிகளை பார்த்தா நானே டென்ஷன் ஆகி தான் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு குளறுபடி. ஒரே அதிகாரம் சொல்லிட்டு நான் 3வது அதிகாரம் பாருங்க, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிருப்பேன். 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் இருதயத்தில் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. சிங்களை குணாத்தி எதுக்கு நாங்க ரவட்டுனேவா? மகே சித்தேத்திய நாவு உடம்பு கமட்ட. எத்தனை பேர் காலில் கண்ணாடி பார்த்து இந்த முடி போட்டா நல்லா இருக்குமா, இந்த பின்னல் போட்டா நல்லா இருக்குமா, முடியை இப்படி விட்டா நல்லா இருக்குமா, இப்படி விட்டா நல்லா இருக்குமான்னு எத்தனை பேர் பேச பாத்தீங்க? நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எப்படி போட்டாலும் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தான் பிரச்சனை. அது விரிச்சு போடுவோமா, மடிச்சு போடுவோமா, தூக்கி கட்டுவோமா, இறக்கி கட்டுவோமா, அப்படின்ற பிரச்சனை வந்து சகோதரிகளுக்கு தான் உண்டு இல்லையா? சொன்னாதான் அவங்க எல்லாருமே புரியும். ஏன்னா அது 2 தரம் பேசும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நம்ம மோசம் போகிறதுக்கு வேற யாருமே வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மோசம் போகிறதுக்கு காரணம் என்னுடைய இருதயம். அது முதலாவது. இரண்டாவதாக 4வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீ கழுகை போல உயிரே போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே ஒரு கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ கழுகை போல மேலே பறந்தாலும், உன்னுடைய கூட்டை எங்கே கட்ட போற, நீ நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு கூட்டை கட்டினாலும், அது ஆண்டவர் சொல்ற, அதை அங்கிருந்து நான் கீழே
தள்ளி ඒ போடுறது. දෙවියන් වහන්සේ කියන ඒ ස්ථානයේ ඉඳලා මම පල්ලයට තල්ලු කරනවා. அப்ப நான் விழுறதுக்கு முதலாவது காரணம் என்ன? අපි වැටෙන්න පළවෙනි හේතුව මොනවාද? என்னது? மேட்டிமை, උඩඟුකම. பெருமை, උඩඟුකම. அகந்தை, ஆணவம். இதுதான் நான் விழுறதுக்கு முதலாவது காரணம். வேற எதுவுமே கிடையாது. අපි වැටෙන්න හේතුව මේක තමයි. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ඒ හැමෝටම මේකයි. நான் அவங்கள பார்க்க நல்லா இருக்கேன், මම එයාට වඩා හොඳින් நான் ඉන්නවා. அவங்கள விட அழகா இருக்கேன், එයාට වඩා ලස්සනට அவங்க ඉන්නවා. முடிய விட ஏன் முடி நீட்டம், එයාගේ කොණ්ඩේට වඩා මගේ அவங்க ඉන්නවා. கலரை விட ஏன் கலர் நல்லா, එයාගේ පාටට වඩා அவங்களுக்கு මගේ இல்லாத පාට. திறமைகள் ஏன் இடத்துல இருக்கு, එයාට නැති talent මගේ පාට. அவங்களுக்கு அந்நிய பாஷை இல்லை, எனக்கு அந்நிய பாஷை இல்லை. එයාට අන්‍ය භාෂණ அவங்களுக்கு பேச தெரியாது, எனக்கு பேச එයාට தெரியும். කතා කරන්න அவங்களுக்கு ஆட தெரியாது, எனக்கு ஆட தெரியும். එයාට නටන්න அவங்களுக்கு ஓட தெரியாது, எனக்கு ஓட தெரியும். එයාට දුවන්න දන්නේ නැහැ. அவங்களுக்கு உட்கார தெரியாது, எனக்கு உட்கார தெரியும். එයාට ඉඳගෙන දන්නේ නැහැ මට බලන්න. எல்லாத்துக்குமே கதை சொல்லும். ඔක්කොම මොනවද அவர் කියන්නේ. நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஆனா எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியும். එයාට අඳුන් දාන්න දන්නේ அப்படி නැහැ මට. சொன்னவர்களும் இருந்தார்கள். මේ කියපු අය ஆனா කියලා. இல்லை, அவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. නමුත් ඒගොල්ලෝ නැහැ. இதெல்லாம் என்னது? මේවා මොනවද? அகந்தை. උඩඟුකම. நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் என்னவோ நாம என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படி. අපි හිතන මේවා සුළු දෙයක් ஆனா කියලා. இதெல்லாம் எங்கோ தோன்றுது? නමුත් මේවා කොහෙන්ද? இருதயத்திலே தோன்றுது. හදවතේ. நான் விழுகிறதுக்கு காரணம் எது? මම වැටෙන හේතුව මොනවාද? என்னுடைய இருதயத்திலே தோன்றுகிற அகந்தை, சிந்தை. අපේ හදවතේ තියෙන සිතුවිලි. அப்ப நாம் இந்த நாளிலே நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டுடைய கிருபை. අද දවසේ අපි ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ நிறைய කරුණාවෙන්. பேர் சொன்னா கேட்கறது கிடையாது. ඔය කිව්වොත් අහන්නේ නැහැ. அதனால விழுந்து போறோம். ඒ නිසා ඒගොල්ලෝ අතාරිනවා. நீ விழுந்து போயிட்டேன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது புரியுது. වැටුණා කිව්වොත් ඒකත් තේරෙන්නේ. ஏன்னா சொல்லுவாங்க விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாது. ඒ කියන වැටුණ රැවලේ වැඩි ඇලවෙන්නේ නැහැ කියලා. அப்படியான ஆளுங்க தான் நாம. ඒමයි තමයි අපි. அப்படியே குப்புற விழுந்து பல்லு கூட உடைஞ்சிருக்கா, அந்த மீசையில மட்டும் மண் ஒட்டலன்றோம். වැටිලා නදුත් කැඩෙන හැම මොකුත් නැහැ කියනවා. நான் விழுகிறதற்கு காரணம் මම වැටෙන හේතුව ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ நீ කියනවා. கழுகை போல மேலே பறந்தான். රාජාලේක වගේ කොච්චර උඩ ගියාද? கழுகை போல மேல பறக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. රාජාලේක වගේ උඩ යන්න කාටවත් බෑ. அவ்வளோ மேல பறக்கிற கழுகு එච්චර උසට ගියා කරනවා ඔය. தண்ணீரில் இருக்கிறதான மீனை பார்த்து அந்த மாத்திரத்தில் எவ்வளோ சீக்கிரமா வந்து அந்த மீனை எடுத்துட்டு போறதுன்றது யாருக்குமே தெரியாது. ඒ වතුරෙන් තම මාළුව බලලා කොච්චර ඉක්මනට ඇවිල්ලා அப்ப எவ்வளோ தூரத்துல இருந்து பார்க்கிறது, කොච්චර දුරින් බලනවා. அது எவ்வளோ துரிதமாய் வந்து அந்த மீனை கவுகிறது, කොච්චර ඉක්මනට මාළුව බලනවා. யாருக்குமே புரியாது. ඒ කාටවත් තේරෙන්නේ නැහැ. ஆனா அந்த கழுகை போல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், නමුත් ඒ රාජාලේක වගේ හිටියත් දෙවියන් වහන්සේ කියනවා. ඔබ වැටෙයි. நீ நட்சத்திரங்களுக்குள்ள உன் கூட்டை கட்டினான், එයා තරුණ සමගය කූඩුව හැදුවා. அங்கிருந்து நான் உன்னை விடத்தேன். ඒ ස්ථානයේ ඉඳලා මම ඔයා තරුණ வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வலு சர்ப்பமானது வானத்து நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பகுதியை தன்னுடைய வாளினால் சுருட்டி கீழே தள்ளினது என்று சொல்லி. පිළිදර පොතේ බලන යක්ෂයා ආසේ තියෙන තරු තුලින් එකකින් ඒ පල්ලයට ඇදන්නවා කියලා. எனவே ஜாக்கிரதையாக இருக்கிறது. අපි ප්‍රවේශම් වෙනවා. அதே ஓசியாவின் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ඒ පොතේම 15 වෙනි වචනය. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கனை අපිසාද සියලු ජාතීන්ට විරුද්ධව තිබෙන ස්වාමීන් වහන්සේගේ දවස ළඟ තිබේ. උඹ කළ හැටියටම උඹට කරනවා ඇත. උඹේ ක්‍රියාව උඹේම හිස පිටට හැරී යනවා ඇත. யார் மேல திரும்புமா? කාලානෑරෙන්නේ யார் தலை மேல? කාගේ ඔළුවද? என் தலை மேல. අපේ ඔළුවද? நான் செய்கிறது வந்து என் தலை மேல தான் திரும்பும். මං කරන එක අපේ ඊසටමයි வேற එන්නේ. யார் தலை மேலயும் திரும்ப. වෙන කාගේ ඊසටවත් නෙමෙයි. ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், වචනේ පැහැදිලිව எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. හැම ජාතියකම විරුද්ධව දවස වෙන විදිහට මානසික දවස ඉතාමත් ළඟයි. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக පෞද්ගලික සතියකට කලින් ஆண்டுடைய வருகை குறித்ததான கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம். දේවාංශික කැමිනීම ගැන රැස්වීම අපි எத்தனையோ ஊழியக்காரன் வந்துட்டு போறான். බොහෝ අය ඇවිල්ලා කියනවා. அதுக்கு பிறகு 2 ஊழியக்காரன் வந்துட்டு போயிட்டான். ඊට පස්සේ සේවකයන් දෙන්නෙක් இந்த ඇවිල්ලා 3ஆம் 4ஆம் தேதி இன்னொரு ஊழியக்காரர் வரார். තුන්වෙනිදා තවත් එක්කෙනෙක් அவர் போக இன்னொருத்தர் வருவார். அப்படி எத்தனையோ එනවා. ஊழியர்கள் வந்து போனாலும் බොහෝ සේවකයන් ඇවිල්ලා நம்முடைய சபையின் மூலமா எடுக்கிற ஒரே ஊழியக்காரர் வந்து என்னுடைய சகோதரன் எம்பி ஜெகன் மட்டும்தான். අපේ සභාවෙන් ගන්න එකම සේවකයා සහෝදරයා එම්.ඩී. ජගන්. ஏன் என்று சொன்னால் ඇයි කිව්වොත් ஆண்டுடைய வருகை குறித்து பேசுகிறவர் அவர் மட்டும். දේවාංශික කැමිනීම ගැන කතා කරන්නේ එයා அந்த විතරයි. செய்திகளை பேசுகிறது 1000 பேர் உண்டு. අනිත් වචනේ කියවන දුවා எத்தனையோ வேத புத்தகங்கள், எத்தனையோ அறிவு சார்ந்த நூல்கள் உலகத்திலே உண்டு. ගොඩාක් බුද්ධිමත් සේවකයෝ මේ ලෝකේ ඉන්නවා. நூல்கள் உண்டு. ஆனால்
தேவனுடைய பரிசுத்தத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் குறித்து பேசுகிற ஒரே ஒரு நூல் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த வேதாகம் மட்டுமே. எனவே அந்த வேதத்தை தான் நானும் நீங்களும் தூக்கி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வேதம் சொல்லுகிறது ஜாதிகளுக்கு விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமயமாய் வந்திருக்கிறது. தேசத்துக்கு நல்ல ஒரு தலைவர் வந்திருக்கிறார், நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, எல்லாம் நன்மையாய் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது நடக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை பின்பதாய் சொன்னார். அது தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் கேட்டீங்க? மதம் சார்ந்த காரியங்களுக்கோ அரசியல் சார்ந்த காரியங்களுக்கோ உங்களை விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். கர்த்தர் சொன்னது. எனவே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. எனவே அவருடைய நாள் யார் வந்தாலும் போனாலும் அவருடைய வருகை துரிதமாய் நடக்க போகிறது. அது நடக்கிறதுக்கு முன்பதாக நானும் நீங்களும் சபையும் ஆயத்தமாக வேண்டும். அப்ப இந்த ஏதோமைக்கு விரோதமாய் இந்த தீர்க்கதரிசி பேசுகிறார். அந்த ஏதோம் என்று சொன்னால் ஏசாவினுடைய சந்ததி. ஏசாவுக்கு இன்னொரு பேர் தான் இது. உதாரணமா சொல்லுவோமே, நம்ம சிஸ்டர் ஜெனி இருக்கிறாங்க, அவருக்கு இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது? தெரியாததாகவே இன்னொரு பேர் இருக்கு. அதே போல நம்ம அநேகருக்கு இன்னும் ஒரு பேர் உண்டு. இருக்கிறான், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. தெரியுமா? தெரியாது. அது போலதான் இது. அப்ப ஏசாவினுடைய இன்னொரு பேர் தான் ஏதோம். ஏசாவினுடைய நிறம் சிவப்பு. அப்ப இந்த ஏசாவுக்கும் அந்த சிவப்புக்கும் ரொம்ப ஒரு ஒத்து போற தன்மை உண்டு. ஒவ்வொருத்தர் வந்து அந்த கலர் சூஸ் பண்றதுல சிலர் உண்டு இருக்கிறார்கள். சிலர் பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் கருப்பு சார்ந்ததாகவே இருக்கும். சிலருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாம் நீலம், லைட் நீலம், டார்க் நீலம், அந்த ப்ளூ, இந்த ப்ளூ, அப்படி ப்ளூ, இப்படி ப்ளூன்னு அதுலயே இருக்கும். சிலர் வந்து வித்தியாசமான கலர்களை தங்களுக்கு என்று வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஏசாவுக்கு சிவப்புனா ரொம்ப பிடிக்கும். ஏதோம் என்றால் சிவப்பு என்று அர்த்தம். அவனுடைய உடல் நிறம் சிகப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உற்பத்தி விசிப்பா அவனுடைய நிறம் சிகப்பு என்று சொல்லப்படுகிறது. அதே போல 25வது அதிகாரம் 30வது வசனத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் அவன் புத்திர சுவிகாரத்தை விற்று வாங்கி குடித்த கூலினுடைய நிறம் என்னது? ஆதியாகமம் 25:30 என்னது? அவனுடைய புத்திர சுவிகாரத்தை விற்று வாங்கி குடித்த கூழ் என்னது? சிவப்பு பைற்றங்கூழ். அடுத்து அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், ஏசா வாழ்ந்த இடம் சிவப்பு பாறைகள் நிறைந்த இடமாய் இருந்தது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எல்லாம் சிவப்பு நிற மலைகள், குன்றுகள். அந்த மலைகளுக்கு மத்தியிலே அவனுடைய தேசத்துக்கு யாராலும் வர முடியாது. ஏன்னா அந்த மலைகள் தான் அவனுக்கு அரணாய் இருந்தது. அதுதான் அவனுடைய பாதுகாப்பு. அவனுடைய நினைப்பு என்னது? நான் மலைகளுக்கு மத்தியில இருக்கிறேன், சிவப்பு பாறைகளுக்கு மத்தியில இருக்கிறேன், இதற்கு யாரும் வந்து என்னை மேற்கொள்ள முடியாது என்று அவனுக்கு ஒரு சிந்தை உண்டு, ஒரு மேன்மை உண்டு. நாமளும் அப்படிதான். நல்ல வேலை இருக்குது,
හොඳ රස්තාවක් அது பெர்மனன்ட் ஜாப். ඒ සදාකාලික රැකියාව. நல்ல வீடு இருக்குது. හොඳ ගයක් තියෙනවා. வீட்டுக்குள்ள ஒருத்தருமே வர முடியாது. ඒ ඇතුළට කවුරුත් එන්න බෑ. சிசிடிவி போட்டு வச்சிருக்கிறேன். කැමරා දාලා තියෙනවා. நைட்டுக்கு லேசா ஒரு மைனர் வோல்டேஜ் வரக்கூடியதான ஒரு கரண்ட் கூட போட்டுருக்கிறேன். ගෙදර කරන්ට් එකක් දාලා ஒரு තියෙනවා. வௌவால் கூட வந்து தூங்க முடியாது. வௌவால் அவுட் வௌவால் என்ன வௌலா ඒක වවුලෙක්ටවත් එන්න බැරි විදිහට හදලා තියෙනවා. வந்து தொட்டு அதுல அந்த கம்பியில பட்டுச்சுனாலே கரண்ட் அடிச்சிடும். ඒ කම්බිය වැදුනොත් කරන්ට් ගන්නවා. அப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். එහෙම අපි හිතාගෙන ඉන්න පුළුවන්. ஆனால் கர்த்தர் நினைத்தார். නමුත් දෙවියන් වහන්සේ හිතුවා சிசிடிவில எங்கதான் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தாள போடுவார். මොනවා තිබ්බ දෙවියන් වහන්සේ පාලනයට දානවා. எனவே நாங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் பயந்தவர்களாய் இருக்க வேண்டியது දෙවියන් அவசியம். වහන්සේ විතරක් බය වෙන්න ඕනේ අවශ්‍යයි. இந்த புத்தகம் மிகவும் சிறியதாய் இருந்தாலும் මේ පොතේ තරමක් පොඩි වුණත් நியாய தீர்ப்பை குறித்து மிகவும் தெளிவாயும் அழுத்தமாயும் எழுதப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දවස ගැන ඉතාමත් පැහැදිලිව ලියවිලා තියෙනවා. 21 வசனம் தான். වචනේ 21. அதிலே நியாய தீர்ப்பை குறித்து அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ගැන ලියලා තියෙනවා. පැමිණීමනේ උන්වහන්සේගේ න්‍යාය තීර්ப்பு ජජ්මන්ට් විනිශ්චය. විනිශ්චය දවස ගැන කතා කරලා තියෙනවා. பாருங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. එතකොට බලන්න කොච්චර වැදගත්ද කියලා. அது மாத்திரமல்ல ඒ විතරක් නෙවෙයි. பழைய ஏற்பாட்டிலே පරණ කිරිස් 13 உபதியாக்கள் இருந்தாங்க. ඔබදියා 13 දෙනෙක් හිටියා. இதுவரை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? මීට කලින් ආලා තියෙනවා. 13 உபதியாக்கள் இருந்திருக்கிறாங்க. ඔබදියා 13 දෙනෙක් හිටියා. நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிறைய மேரின்ற பேர்ல தடிக்கி விழுந்தா மேரியா இருக்காங்க. අපි දැන් බලද්දී අනිතන මේරි කියලා. தடிக்கி விழுந்தா ஜோசப் மார் இருக்காங்க. කොයි කිය ජෝසප් කියලා. தடிக்கி விழுந்தா சாமுவேல் இருக்கிறாரு. කොයි කිය සාමුවෙල් இல்லையா? ඉන්නවා. ஆனா ஜீசஸ் மட்டும் ஒருத்தர் பேர் வைக்க. නම ජීසස් කියලා කවුරුත් කියලා නැහැ. இயேசுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. යේසුස් කියලා දෙන්නෙක් புதிய ඉන්නවා. ஏற்பாட்டில 2 இயேசுக்கள் உண்டு. අලුත් කිරිස්මේ යේසුස්ලා දෙන්නෙක් ඉන්නවා. இது போல உபதியாக்கள் 13 பேர் இருக்கிறார்கள். මේ වගේ ඔබදියා 13 දෙනෙක්. அதிலே ஒரு உபதியா தான் இந்த தீர்க்கதரிசியான உபதியா. ඒක එක්කෙනෙක් තමයි මේ අනාගත වාක්‍යය. அவருடைய தந்தை பெயர் தெரியாது. එයාගේ පියාගේ නම දන්නේ නැහැ. அவருடைய ஊர் எதுன்னு தெரியாது. එයාගේ ගම දන්නේ නැහැ. ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பேசுறதான ஒரு மனுஷன் தான். නමුත් දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය ගැන කතා කරනවා. ஏதோவுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த உபதியா. ඒදොන්ට විරුද්ධව කතා කරපු කියන මේ அப்ப நாம யாரு எவரு குலம் கோத்திரம் பேர் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. අපි කවුද කියලා මොකද වැදගත් නෙවෙයි. கர்த்தர் சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කිව්වොත් කියලා යන්නයි කියන්නේ. அதை தான் கர்த்தர் இதுவரையிலும் செய்தார், இனிமேலும் ඒකම செய்யும். දෙවියන් වහන්සේ මෙතෙක් කරේ තවත් කරන්න යනවා. வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் உண்டு. අවුරුදු ඉවර වෙන්න මාස දෙකක් තියෙනවා. அநேகமாய் வருகிற மாதத்திலே நடுப்பகுதியிலே அல்லது அடுத்த மாதத்திலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். ඊළඟ මාසයේ හරි අපි දෙවියන් වහන්සේ අපගේ යාත්‍රා இதுவரையிலும் இல்லாத மாதிரி මෙච්චර දවස් නැති ஒரு විදිහට சிலராய் இருந்தார். පොඩි உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் பயன்படுத்துவார். දෙවියන් වහන්සේ නමෝ අනාගත වාක්‍ය ලෙස දෙවියන් වහන්සේ எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? කීදෙනෙක් ආමෙන් කියනවා. நம்ம எல்லாருக்கும் தீர்க்கதரிசிகளா? අපි හැමෝම අනාගත වාක්‍ය எல்லாரும் சுகப்படுத்துகிறவர்களாய் மாறும். ඔක්කොම සුවය කරන எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறும். ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ සාක්ෂිය ஆண்டவர் ඇටියට சொல்ற ஒருவர் என்னை விசுவாசித்தார், දෙවියන් වහන්සේ කියන එක්කෙනෙක් මම විශ්වාස நான் කරනවා. செய்தவைகளை செய்வான், මම කල්ප දේවල් இதை කරා. காட்டிலும் மேலானவைகளை செய்வான். මීට වඩා බලවත් දේවල් කරනවා. இத்தனை பேருக்கு மேலானவைகளை செய்யும். කීදෙනෙක් උසස් දේවල් அப்படின்னா කරනවා. நீங்க தேவ சமூகத்துல මේ දෙවියන් වහන්සේ எத்தனை பேருக்கு மேலானவைகளை செய்யும். කීදෙනෙක් උසස් දේවල් කරන්න අවශ්‍යයි. வேதம் என்ன சொல்லுகிறதோ அத்தனைக்கும் கீழ்ப்படியவர். වචනේ කියන හැම දෙයකටම කීකරු වෙන්න ඕනේ. எத்தனை பேருக்கு மேலானவைகளை செய்யும். කීදෙනෙක් උසස් දේවල් කරන්න අවශ්‍යයි. கரங்களை பார்க்கிறோம். நல்லா தூக்கி காட்டு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் பார்க்க மேலானவைகளை செய்யும். කීදෙනෙක්ට දෙවියන් වහන්සේට බලවත් දේවල් කරන්න අවශ්‍යද? எத்தனை பேர்? කීදෙනෙක්ට நல்ல கரங்கள் உயர்த்துமே. හොඳට අත උස්සන්න. அப்ப நீங்க சாகறதுக்கு ரெடியா இருக்கு. එතකොට මැරෙන්න ලෑස්ති වෙන්න ඕනේ. எத்தனை பேர் ரெடியா இருக்கு? කීදෙනෙක් ලෑස්තිද? அது மட்டும் முடியாது பாஸ்டர். நான் வாழணும், அனுபவிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அவரோட இருக்கிறதை காட்டிலும் மேலான ஒன்றுமே கிடையாது. මේ මානසික සමගින් එකට වඩා උසස් දෙයක් නැහැ. அதனால தைரியமா இருக்கும். ධෛර්යයෙන් ඉන්න ඕනේ. கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இரு. දෙවියන් වහන්සේට මොනවද කරන්න ලෑස්ති அப்படி වෙන්න ඕනේ. இருப்போமானா එහෙම හිටියොත් அந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் வருவோமானா ඒ ස්ථානයට අපි ගියොත් கர்த்தர் உங்களையும் என்னை பயன்படுத்தும். දෙවියන් වහන්සේ අපිව උපයෝග කරනවා. கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? දෙවියන් වහන්සේ අපි පාවිච්චි කරන நான் இன்னும் சாகவில்லை.
මම තාම මැරුණේ නැහැ. நான் இன்னும் சாகல. நான் තාම මැරුණේ නැහැ. பெருமை, மேட்டிமை, அகந்தை இதெல்லாம் இடத்துல இருக்கு. මේ උඩඟුකම සියල්ල අපි ගාව තියෙනවා. கர்த்தரால் பயன்படுத்த මේ මානසික පාවිච්චි කරන්න. கர்த்தரை பயன்படுத்த வேண்டுமானால் මේ මානසික උපයෝග உபதியாவுக்கு அப்பா பேர் கிடையாது. උපදියා அப்பா இருந்தா நான் யாருன்னு வேதம் சொல்லவில்லை. පියා කවුද කියලා වචනේ දාලා නැහැ. அவனுக்கு ஒரு ஊர் இருந்தது. එයාට නමක් තිබ්බා. ஆனால் அவனோட பெரிய பரம்பரையிலிருந்து வந்தான் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். එයා ලොකු පරම්පරාවක් තුලින් ආපු ஆனால் அவனுடைய பரம்பரை வேதத்தில் சொல்லப்படவில்லை, அவனுடைய ஊர் சொல்லப்படவில்லை. එයාගේ ගමයි පරම්පරාවයි වචනේ කියලා නැහැ. ஆனால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து பேசினார். නමුත් ඒ මානසික විශ්ය ගැන කතා කරනවා. ஏதோமுக்கு எச்சரித்து பேசினார். ඒගොල්ලන්ට විරුද්ධව කතා කරනවා. அது போல நான் நீங்களும் இருக்கிறோம். ඒ වගේ අපි ඉන්නවා. இந்த ஏதோமுடைய பட்டணத்திற்கு මේ ඒදොම් தலைநகரமாய் இருந்தது சேலா සේලම් කියන නගරය තමයි அல்லது பெட்ரா என்று சொல்லப்படும். பெட்ரா என்று சொன்னால் பெரிய கண்மணி இருந்த பட்டணம் என்று அர்த்தம். පෙට්‍රා කියන්නේ ලොකු පර්වතයක් තුල තිබ්බ නගරයක්. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா මේක ඇයි මම කියන්නේ? நம்முடைய திருச்சபையிலே பிரசங்கம் கிடையாது, අපේ සමාජයේ தேசநாமல் දේශනාවල් නැහැ. வேத படிப்பு தான் இருக்கு. බයිබල් ඉගෙනීමයි තියෙන්නේ. எனவே அந்த ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். හැම සතියකම මොනවද அப்ப இந்த විදියට வாரத்திலே கர்த்தர் உபதியாவை குறித்து கற்றுக்கொள்ள முடியாது நமக்கு கிருபை මේ செய்கிறார். සතිය උපදියා ගැන අපිට මේ මානසික කියලා දෙනවා. இதுக்கு ஒரு நாள் உங்களை ஸ்பெஷலா கூப்பிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. මේකට දවසක් වෙනම එකක් இந்த நாளிலே கற்கிறதை நீங்கள் வீட்டிலே போய் தியானிங்க. දවසේ ඉගෙන ගන්න 21 நாள் இருக்கு. දවස් 21 வசனங்கள் உண்டு. වචන 21ක් ஒரு நாளைக்கு 3 வசனம் தியானிங்க. දවසට වචන 3ක් මෙහෙය அது කරනවා. ஒரு வாரத்தில் இந்த புத்தகத்தை தியானிக்க முடியும். ඒ සතියකින් ඒ පොත ඉවර කරන්න පුළුවන්. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். එරේමියා පොතේ 41 7 වෙනි වචනය. ஞானத்துக்கு பெயர் பெற்ற இடம் ஏதோம் என்பதாக. ஞானே. ඥානයට නවතින බව සාරේ තමයි ඒදෝ. ஞானத்துக்கு பெயர் போன இடம் தான் ஏதோம். ඥානයට නම් කිය ස්ථානය තමයි ඒදෝ. அதை குறித்து யார் சொல்லுகிறது? ඒ ගැන කවුද කියන්නේ? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். එරේමියා කියනවා. அப்ப அப்பேற்பட்ட நம்மை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லி வைத்திருப்பார். අපි කියන දේවල් සිබෝනගත වාක්‍ය කියලා. உங்களுக்கு அதை தருவேன், இதை தருவேன், அப்படியாய் வைப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கலாம். එහෙම දෙනවා කියලා ආශිර්වාද කරන කියලා බොහෝ කියලා. கர்த்தர் எனக்கும் எத்தனையோ காரியங்களை சொல்லி මේ වාක්‍ය මට ගොඩක් දේවල් කියලා තියෙනවා. சொன்னதை கர்த்தர் செய்வார். කියපු දේවල් ඒ වාක්‍ය ඉෂ්ට කරයි. ஒரு காரியத்தை கர்த்தர் போன வருஷத்திலே 2 முறை பேசினார். මේ වාක්‍යයේ අවුරුද්දේ එක දෙයක් දෙපාරක් කතා කරා. நவம்பர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு உண்டாகும் என்று சொல்லி, නොවැම්බර් මාසයේ නැතිවීමක් සිදු වෙයි அல்லது කියලා ஒரு කියනවා. காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லி கர்த்தர் பேசி 2 முறை பேசினார். දෙයක් සිදු වෙයි කියලා දෙවියන් දෙපාරක් කතා කරා. நான் எதிர்பாராத விதமாக என்னுடைய தாயின் மரணம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடந்தது. මම බලාපොරොත්තු වෙන්නේ නැති විදිහට නොවැම්බර් මාසයේ அப்ப முன்கூட்டியே சொல்லுகிற தேவன் தான் நான் ஆராதிக்கிறது. කලින්ම කියන දෙවියන් තමයි මානවස්. அதுபோல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில முன்கூட்டியே எது நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். අපේ ජීවිතයේ කලින්ම මොනවද වෙන්නේ කියලා දෙවියන් அதை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்முடைய இருதயமும் பக்குவப்பட வேண்டும். ඒක අහන්නයි ඒක පිළිගන්න අපි දැස්ති වෙන්න ඕනේ. யோபுடைய புத்தகத்திலே 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே யோபு පොතේ 2:11 වෙනි වචනය. நாங்கள் ஒரு மனுஷன் 3 யோபுவினுடைய சிநேகிதர்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். யோபுගේ යාළුවෝ 3 දෙනෙක් කියන අපි அந்த බලමු. அந்த அவனுடைய 3 சிநேகிதருக்குள்ளே ඒ යාළුවෝ 3 දෙනෙක් තුල ஒருவனான எலிப்பாஸ் என்று சொல்லுகிறவன் එලිපාස් කියනවා කෙනෙක්. அவனது தேமானை சேர்ந்தவன். தேமான் என்கிறது ஒரு பட்டணம். ඒ දේවාන් කියන නගරයේ කෙනෙක්. அந்த தேமான் என்று சொல்லுகிறது ඒ දේවාන් කියන්නේ அந்த பெட்ராவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. පෙට්‍රාවලින් කිලෝමීටර් 8ක් දුරින් තියෙනවා නේද? பெட்ரானா எது தெரியுமா? පෙට්‍රා කියන්නේ මොනවද දන්නවද? இது ஏதோமின் தலைநகரம் தான் பெட்ரா. ඒගොල්ලෝගේ ඒගොල්ලෝ තියෙන නගරයක් තමයි මේ පෙට්‍රා. சரி, அப்ப அதுல இருந்து 8 கிலோமீட்டர்ல தான் இந்த தேமான் இருக்கிறது. ඒකෙන් කිලෝමීටර් 8ක් දුරින් තමයි මේ දේවාන්. அந்த தேமானிலிருந்து வந்த இந்த எலிப்பாஸ் தான் දේවාන් වලින් ආපු එලිපාස්. யோபுவை குற்றப்படுத்துகிறான். யோபுට විරුද්ධව කතා කරා. அநேகமான நேரத்தில் நாம் அப்படிதான். බොහෝ වෙලාවෙ අපි එහෙම තමයි. எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, මට හොඳ ඥානයක් எனக்கு තියෙනවා. நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, හොඳ
எழுதலாம். එලිතරාවක් තියෙනවා. ஏனென்றால் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு මට මේක තියෙනවා කියලා අපි අනිත් අයට ஆனால் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யோபை பார்த்து නමුත් අන්තිමට දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ யோபு? அவருடைய சிறையிருப்பு மாறும்படி நீ ஜெபம் பண்ணுகிறார். එයා වෙනස් වෙන්න ඕනේ කියලා එයා ආඥා කරනවා. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மை குறித்து சொல்லலாம். අපේ ජීවිතේ බොහෝ අය අපි ගැන කියන්න இது පුළුවන්. எல்லாம் அவருடைய மேட்டிமையை குறித்து இருக்கிறது. මේගොල්ලෝ එයාගේ උදව්කම நாமே சில நேரங்கள் மற்றவர்களை குறித்து பேசலாம். අපිම අනිත් අය ගැන කතා කරනවා. ஏனென்றால் நம்மிடத்திலே மேட்டிமை இருக்கு. ඒකත් අපි ගාව උදව්කම. ஆனால் என்னுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் නමුත් මගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඕනේ. ஒரு யோபு எனக்காய் ஜெபம் பண்ண வேண்டும். ඒක යෝබ් කෙනෙක් මම වෙන ආඥා කරනවා. தயவு செய்து உங்களிடத்தில் மேட்டிமையை மாத்திரம் வைத்துக் கொள்ளாதீர்கள். කරුණාකරලා උදව්කම විතරක් ඔයාලගේ ජීවිතෙන් අයින් කරන්න. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் பேசுறதான ஒரு காரியம். මේ වචනේ දැස්ති කර දෙනවා. இந்த பலிபீடத்திலே இருந்து මේ ස්ථානයේ ඉඳලා இனிமேல் உன்னை குறித்தோ ඊට පස්සේ එයා ගැන உன்னுடைய குடும்பத்தை குறித்தோ පවුල ගැන உன்னுடைய சபை மக்களை குறித்தோ මේ සභාවේ ජනතාව ගැන கர்த்தர் நான் செய்த காரியங்களை அன்றி வேறு ஒரு காரியத்தை பேசக்கூடாது. දෙවියන් වහන්සේ කියනවා දේවල් හැරෙන්න වෙන මොකද කියන්න එපා කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා. ஹalleluya. அதற்கு அறிவித்தல் நேரம். ඒකට පණිවිඩ දෙන වෙලාවක් වෙනවා. அறிவித்தல் நேரம். நன்றி விழாவும். அது உங்களுக்கு நன்றி சொல்லுகிறதான நேரம் உண்டு. ඒ වෙලාවට ස්තුති කරන්න වෙලාවක්. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரம் அது கர்த்தரை குறித்து பேசுகிற நேரம். නමුත් මේ වෙලාවේ දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්න වෙලාවක්. அநேக ஊழியர்கள் வந்து நான் அப்படி போனேன், நான் அந்த பட்டணம் போனேன், இந்த பட்டணம் போனேன், அதை போனேன், இதை போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. බොහෝ සේවකයෝ මම ඒ ස්ථානෙට ගියා මේ රටට ගියා කියලා කියනවා. அப்படியானவர்களை நான் இந்த இடத்துல ஏற்றது கிடையாது. ඒ අයව මේ ස්ථානෙට දාන්නේ නැහැ. இன்னைக்கு வரைக்கும் අද වෙනකම්. உதாரணமாக சொல்றேன். උදාහරණයක් ඇරෙන්න කියන්නේ. இந்த ஜெகன் 14 வருஷங்களா வந்துட்டு போறாரு. ජීවනකල අවුරුදු 14ක් අපි ஒரு நாள் கூட என்ன கூப்பிட்ட அண்ணனுக்கு நன்றின்னு கூட சொன்னது கிடையாது. දවසක්වත් මම අඬගල අයියට ස්තුති කියලා ඒක අවශ්‍ය නැහැ. මොකද කියන්නේ? அவரை இந்த தேசத்துக்கு அழைத்து பயன்படுத்த கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அவ்வளவு. එයාම මේ දේශයේ උපයෝග කරන්න දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ මාව තියලා තියෙනවා. நான் இல்லை என்று சொன்னால் யாரையாகிலும் கர்த்தர் ஏற்படுத்துவார். වන්නත මේ කෙනෙක්ව දෙවියන් වහන්සේ සුවපත් கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறதான ஸ்தானத்திலே நான் இருந்தால் மாத்திரம் போதும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். දෙවියන් වහන්සේ මාව පාවිච්චි කරන ස්ථානයේ හිටියොත් විතරක් ඇති. எனவே நாம் செய்கிற காரியமாய் இருக்கட்டும், අපි කරන්නා දේවල් செய்கிற ஊழியமாய் இருக்கட்டும், අපි කරන්නා සේවය செய்கிறதான எதுவாய் இருக்கட்டும், කරන ඕන දෙයක් அது தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்தும். ඒක දෙවියන් වහන්සේගේ විතරක් මහිමයි දෙන්න. என்னுடைய பேர் பிரஸ்தாபங்கள் வேண்டும். මගේ නමට නෙමෙයි. கடந்த மாதத்திலே ගිය මාසේ தேவநாம மகிமைக்காய் දෙවියන් சொல்றேன். වහන්සේගේ නාමයේ මහිමයට මම කියන්නේ. இந்திய தேசத்திலே நான் ஒரு ஊழியத்தில் இருக்கும் பொழுது ඉන්දියාවේ මම සේවයකට ගිය වෙලාවේ ஆண்டவர் சொன்னார் 7 ஒரு ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ කිව්ව සභාවල් හද ගොඩනගින්න ඕනේ කියලා. எனக்கே சிரிப்பாரு. මට මේ හිනා ගියා. நமக்கே ஆலயம் கிடையாது. අපිටම සභාවක්. இதுல 7 ஆலயம். මේකේ සභාවල් හදක්ද எப்படி இருக்குது? කොහොමද තියෙන්නේ? ஆனா නමුත් தேவநாம மகிமைப்படக்கூடியது சொல்லு. දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමය දෙන්න. 3 ஆலயங்களுக்கு உதவும்படியாக සභාවල් තුනකට උදව් කරන්න. இன்னொருவர் மூலமாய் තවත් කෙනෙක් என்னை மத்தியஸ்தப்படுத்தி මාව එතන ලොකු කෙනෙක් கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ දේවල් කරනවා. ஹalleluya. இதுதான் கர்த்தர். මේ තමයි දෙවියන් වහන්සේ. திங்கட்கிழமை සමුදා ஹபரனைக்கு நான் போகிறேன். ஒரு ஆலயத்தின் கட்டுமான பணிகளை பார்த்தேன். හබරට යනවා ඒ ස්ථානයේ ගොඩනගින්නගේ බලන්න. அது முழு சர்ச்சும் கிடையாது. ඒ මුළු සභාවක් වගේ. கட்டப்பட்ட சர்ச்சுக்கு கூரை போடுகிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். හදපු සභාවට வாழ දාන්න දෙවියන් වහන්සේ මට උදව් කරා. அப்போ ஒரு சபை கட்டப்பட்டு உள்ள போய் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? සභාවක් හදලා ඇතුළට ගිහින් නමස්කාර කරන්න මොනවද අවශ්‍ය? என்ன வேணும்? கூரை என்ன ஆராதிக்க முடியாது. வாழ නැත්නම් අපි නමස්කාර அந்த කරන්න. 3 ஆலயங்களுக்கு கூரை போடும்படியாய் கர்த்தர் உதவி ඒ செய்கிறார். සභාවල් තුනටම வாழ දාන්න දෙවියන් වහන්සේ උදව් කරනවා. මේ තමයි அவர் අපි சொல்லுகிறதை மாத்திரம் நாங்கள் செய்து එයා போய் කියන දේ විතරක් අපි කරන්නේ. அப்ப 3 பேர் அவனுக்கு விரோதமாய் வந்து பேசுகிறார். ඒකම යාට විරුද්ධව කතා நீ කරනවා. அப்படி பண்ணிருப்ப, එයා ඒක நீ කරලා. இப்படி பண்ணிருப்ப, මේක කරලා. நீ அதை செய்திருப்ப, ඒක நீ කරලා. இதை செய்திருப்ப, මේක කරලා. அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை. ඒකනේ ප්‍රශ්නේ. யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தான். යෝබයාගේ ඉපදිච්ච දවසේ தாயின் ශාප கர்ப்பத்தை சபித்தான். එයාගේ අම්මගේ කුස ශාප කළා. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் அவன் பேசல. දෙවියන් වහන්සේට විරුද්ධව වචනයක්වත් කිව්වේ நம்முடைய නැහැ. வாழ்க்கையும் அப்படியா இருக்கிறது. අපේ ජීවිතයත් ඒ වගේ அந்த නෝ. யோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ යෝබ බලලා දෙවියන් වහන්සේ කියනවා. இவருடைய சிறையிருப்பு மாறும்படி நீ ஜெபம் பண்ணு. එයාගේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ කියලා எலிப்பாஸ் எங்கிருந்து வந்தவன்? මේලිපස් වෙන්දාවේ தேமானிலிருந்து வந்தவன்.
තේමාන් කියන අවස්ථාව. தேமான் வந்து ஞானத்துக்கு பேர் போனவர்கள். තේමාන් කියන්නේ ඥානයට அவன் නම් ஞானத்தினால பேசுறான். එයා ඥානයේ කතා ஆனால் කරනවා. கர்த்தருக்கு ஞானவான்கள் தேவை. නමුත් දෙවියන් වහන්සේට ඥානවත් அந்த අවශ්‍යයි. ஞானவான்களை கர்த்தர் தேடி போயிருப்பார்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியும். ඥානවත් කියන දෙවියන් වහන්සේ මෙයන් කියන මම මේ ස්ථානයේ ඉන්නවා. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அநேக பட்டங்கள் பதவிகள் உண்டு. දෙවියන් වහන්සේ මටත් කියලා දීලා තියෙනවා. அது ஊழியத்துக்கு தேவை கிடையாது. ඒවා சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்திற்கு தேவை. සමුදායට ඒක අවශ්‍යයි. நேற்றைய தினத்தில் ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். මේ දවස් මස්නාරයට මාව කැඳවුවා. அதாவது உலக சமாதானம் சம்பந்தமான ஒரு சம்மேளனம். ලෝකේ සමාදානය ගැන ස්ථානය. அது முடிஞ்ச பிறகு சொன்னாங்க பாஸ்டர் இருந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கேன். ඉවර වෙලා ඉවර කිව්වේ විනාඩි දෙකක් විතර කතා அது කරලා முழு යනවා. உலகம் பார்க்கும். මේ ලෝකේම බලයි. நான் சொன்னேன் මම කිව්වා එපා. வர சொன்னீங்க வந்தேன். එන්න කිව්වා. எல்லாரும் எல்லா மத தலைவர்களும் வந்திருந்தாங்க. හැම නායකයන්ම வர වෙලා சொல்லியிருந்தாங்க எல்லாரும் வாங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு. කියලා මාතට ගියා ෆොටෝ சரி, එකක්. நானும் போய் பின்னுக்கு இருந்தேன். මම කියලා පිටිපස්සේ හිටියා. எப்படியோ தெரியாத கடைசி நான் கூப்பிட்டு முன்னாடி நின்னேன். කොහොමද මම අඬගාලා ඉස්සරහින් දැම්මා. கர்த்தர் දෙවියන් වහන්සේ කරා. நம்ம உலகமே நம்ம முன்னாடி நிக்கிறத பார்த்தா போதும், பேசுறத கேட்க வேண்டாம். ලෝකේම මාව දැක්කොත් ඇති ஏன்னா பேசினா அவங்களுக்கு விரோதமா தான் நான் பேச முடியும். මම කතා කරොත් විරුද්ධව කතා කරා. ஏன்னு சொன்னா எல்லா மதங்களும் ஒன்று ඒ කිව්වොත් හැම ஆகும். ආගමක්ම හිටියා. எல்லா மதங்களும் சேர்ந்து நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவோம். හැම ආගමයක්ම එකතු වෙලා අපි සමාදානයේ ක්‍රියාවක් කරනවා. சமாதானத்தை கொடுக்கிற நம்முடைய தேவன். සමාදානයේ දින අපි දෙවියන් நான் எப்படி වහන්සේ. அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்? ඒක මම කොහොමද ඒගොල්ලොත් එක්ක කතා කරන්නේ? நான் பேசினாலே அவங்களுக்கு செட் ஆகும். මම කතා කරොත් ඒගොල්ලෝ அதான் කතා நான் කරනවා. கேட்பேன். ඒ තමයි அப்ப நாம் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய දෙවියන් வேண்டும். වහන්සේ කැමති දේවල් විතරයි අපි කරන්න ඕනේ. ஏசாவின் பேரன் தான் இந்த தேமான். ඒසාවගේ මුල්වරා තමයි මේ அப்ப දේවල්. அந்த ஏசாவினுடைய பேர் தான் அந்த பட்டணத்துக்கு வந்தது. ඒසාගේ නම තමයි මේ ස්ථානයට ආවේ. இந்த தேமான் என்கிற தேசத்துக்கு அது வந்தது. තේමන් කියන නගරයට ආවේ. உபதியா தீர்க்கதரிசன புத்தகம் ඔබදියා පොතේ 10வது வசனம் தொடங்கி වචනයේ 10 14வது வசனம் வரைக்கும் 14 වෙනකම් 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 16 වෙනි වචනයක් කියවනවා. ஏதோமியருக்கு வரும் ஏதோமியருடைய சுபாவத்தை குறித்தும் அவருடைய பாவங்களை குறித்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ඒදුම් දේශයේ ජනතාව ගැන තේමගේ පව් ගැන මේ ස්ථානයේ කියලා තියෙනවා. நம்முடைய சுபாவத்தை குறித்து யாராவது சொன்னா நீங்க கேட்டுக்கிறீங்களா? අපේ අභිගෙන පවවල මොනවද කිව්වොත් අපි ඒක අහනවා. நீங்க கேட்டுக்கிறீங்களா இல்லையா? ආනන්ද නැද්ද? சொல்லுங்க. உங்களுடைய சுபாவத்தை குறித்து එයාගේ ජීවිතය ගැන நானே வந்து சொன்னா මම ඇවිල්ලා කිව්වා. ஏத்துக்கிறீங்களா? ඔයාලා පිළිගන්නවා. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன். ඊළඟ ඉරිදා ඉන්නේ නැහැ. இதான் என்ன இப்படி சொல்றான். එයා මොනවද මට මේ කියන්නේ? எனக்கு யாருமே இப்படி சொன்னதே கிடையாது. මම කවුරුත් මේ කියලා නැහැ. யாரும் இப்படி எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னதே கிடையாது. මේව මගේ ජීවිතේ நான் சொன்னதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. මම කියන දේ ඔක්කොම ආගෙන அவங்க எல்லாம் கேட்பாங்க. ඒගොල්ලෝ අහනවා. ஏன்னு சொன்னா உனக்கிட்ட இருந்து ஏதாவது அவங்க எதிர்பார்க்கலாம். ඒක කිය ඔයාලගේ මොනවද දෙයක් நான் உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கிறேன். මම ඔයාගේ මොකද බලාපොරොත්තු நான் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆத்மா மட்டும். මම බලාපොරොත්තු වෙන්නේ ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு பரலோகம் கொண்டு போக முடியும். ඒ විතරයි මට ස්වර්ගාධිපති உங்களுடைய வேற எதையுமே எனக்கு கொண்டு போக முடியாது. ඔයාගේ වෙන මොකුත් තරම් යන්න என் தருகிறதான காணிக்கை தசமபாவமா இருக்கட்டும், ඔයාලා දෙන පඬුරු நீங்கள் வாங்கி தருகிறதான எனது பரிசு பொருட்களா இருக்கட்டும், අරන් දෙන තෑගි වෙන්න நீங்க පුළුවන්. தருகிறதான சாப்பாடா இருக்கட்டும், ඔයාලා දෙන කෑම වෙන්න நீங்க පුළුවන්. பேசுற பேச்சா இருக்கட்டும், ඔයාලා කතා කරන ඒවා எதுவுமே கொண்டு போக முடியாது. මොකුත් තරම් යන්න බෑ. தேவனுக்கு முன்பதாய் கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரே ஒன்று விலையேற பெற்ற உங்களுடைய ஆத்மா. දෙවියන් වහන්සේගේ දී තියෙන අපල அப்ப அந்த ஆத்மா தேவ சமூகத்திலே நிற்க வேண்டுமானால், ඒ ආත්මය දෙවියන් වහන්සේගේ අනුගේ තියෙනවා. தேவனுடைய நியாய தீர்ப்பிலே உங்களுடைய ஆத்மாவானது குற்றமற்றதாய் காணப்பட දෙවියන් வேண்டுமானால், වහන්සේගේ විනිශ්චය දවසේ ආත්මයේ இந்த ස්ථානයේ காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். මේ දේවල් මම ඔයාලට කියනවා. அதுபோலதான் அந்த ஏதோமியரிடத்தில் இருந்ததான ஏசாவினுடைய அந்த பரம்பரையில் இருந்ததான அந்த தேசத்தில் இருந்ததான சாபமான காரியங்களையும் அல்லது அவருடைய சுபாவங்களையும் பாவங்களையும் இந்த உபதியா சொல்லுகிறார். ඒ වගේ තමයි ඔබේ දින මේ දේශයේ තියෙන පව් ගැනත් ඒගොල්ලෝගේ ශාප ගැනත් කියනවා. கொடுமை செய்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமை செய்தல், கொடுமை, மற்றவங்களுக்கு கொடுமை செய்தல், வதை இன்சான். අනිත් අයන වද දෙන එක. எதிரிகளோடு சேர்ந்து சகோதரருக்கு எதிராக செயல்படுகிறதை குறித்து பேசுகிறது. සහෝදරයන් විරුද්ධව කතා කරන එක. யாருக்கு விரோதமாய்? කවුරු විරුද්ධවද? நாம என்ன யாரு? අපි කවුද?
யாரு சத்தமா சகோதரர். අපි සහෝදරයෝ. அப்ப நம்முடைய சகோதரருக்கு விரோதமாய் சேர்ந்து சகோதரருக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறது. අපේ සහෝදරයොත් එක්ක එකතු වෙලා අනිත් அதை குறித்து சொல்லப்படுகிறது. සහෝදරයෝ சகோதரனின் தொல்லைகளுக்காக மகிழ்ச்சி அடைகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. සහෝදරයන්ගේ ප්‍රශ්නය ගැන අපි සතුටු වෙන එක. நான் நினைச்சேன் මම හිතුවා இவங்களுக்கு இதெல்லாம் வரணும், මේගොල්ලන්ට මේවා වෙන්න இவங்களுக்கு ඕනේ. வந்தது நல்லது, මේගොල්ලන්ට වෙච්ච එක හොඳයි. பட்டு அனுபவிக்கணும். හොඳට රුටි කාලා හැදිච්චද. இப்படி எல்லாம் நாம சொல்லுகிறது. මේවා අපි நான் කියනවා. வெளியில சொல்றது கிடையாது, එළියෙන් කියන්නේ නැහැ. மனசுல நினைச்சுக்கிறேன். කලොටි நினைச்சு சந்தோஷப்படுறது. ඉඳලා සතුටු වෙනවා. நடக்கணும் நடக்கணும், හොඳ වැඩ. பட்டு அனுபவிக்கணும். වැදිලා வட்டாவது திருந்துறானான்னு பார்ப்போம். වැදුනොත් හරි ඇදෙනවද කියලා බලන්න. இதெல்லாம் அவருடைய சுபாவம். මෙයාගේ ජීවිතය பெருமையாய் பேசுகிறது. උසස් විදියට කතා කරනවා. எங்க வீடு எப்ப பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். අපේ ඕන වෙලාවක මේමයි நான் කියනවා. ஒரு நாள் நாங்க யார்ட்டையும் கடன் வாங்குறது கிடையாது. දවසක්වත් කායින්වත් නායෙන්නලා නැහැ. நான் எப்ப பார்த்தாலும் எல்லாம் நீட்டா இருக்கும். මම හැම වෙලේම හරි ආකාරයට நான் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்றேன். මම දවසට 3 පාරක් යාඥා இது කරනවා. பெருமைதான். මේකත් උඩ ஆண்டவர் சொன்னா நீ ஜெபம் பண்ணும்போது உள்ள பூட்டிட்டு ஜெபம் பண்ணு. දේවාසිකේ යාඥා කරනවා නම් දොර වහලා යාඥා யாருமே කරනවා. பார்க்கணும். කවුරුත් බලන්න ஆனா අවශ්‍ය நாங்க නැහැ. போஸ்டர் போட்டு ஜெபம் பண்றோம். නමුත් අපි ඔක්කොම කියලා යාඥා ஒரு කරනවා. நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்றேன். දවසට 3 පාරක් යාඥා 7:30 மணிக்கு யார் வந்தாலும் வராட்டியும் குடும்ப ஜெபம். හැමදාම කවුරු වෙනවද නැද්ද හතට අපි என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாம சாப்பாடே கொடுக்கிறது கிடையாது. ළමයි යාඥා කරන්නේ නැතුව කෑම දෙන්නේ නැහැ. ஆண்டவர் சொன்னாரா? දේවාසික කිව්වා என் பிள்ளை ஜெபம் பண்ணா சாப்பாடு கொடுத்து சொன்னாரா? යාඥා කරේ නැත්නම් කෑම දෙන්න එපා කියලා நீ කිව්වා. ஜெபம் பண்றத பார்த்தா உன் பிள்ளை ஜெபம் பண்ணும். ඔයා යාඥා කරන එක දැක්කොත් நீ வேதம் வாசிக்கிறத பார்த்தா உன் பிள்ளை வேதம் வாசிக்கும். ඔයා බයිබලෙන් කියවන එක දැක්කොත් දරුවොත් நீ කරා. உபவாசிக்கிறத பிள்ளை பார்த்தா பிள்ளை உபவாசிக்கும். නිහාරම ඉන්නවා නම් ඒ වල දරුවොත් ஆனா එන්නේ. பெருமை. ඒකේ උඩුනා. அடுத்து ඊළඟට சகோதரருடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்ளுதல், සහෝදරයන්ගේ දේවල් அதனை ගන්න. அபகரித்தல். ඒවා උදුනා ගන්න එක. நீங்க பாருங்க கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை பேர் சொத்து பிரச்சனை இருக்கு. අද බලන්න ක්‍රිස්තියානි ජනතාව සමග කී எத்தனை பேருடைய சொத்துக்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறதிலே කී சந்தோஷப்படுகிறோம். දෙනෙක්ගේ දේවල් ගන්න එක අපි සතුටු වෙනවා. விட்டு கொடுக்கிறதே கிடையாது. අපි අතාරින්නේ නැහැ. ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் கடந்த வாரம். සේවකයෙක් කැවිලා ගියේ කවුගේ அவர்களுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு விரோதமாய் வழக்கு போட்டிருக்கு. එයාගේ නමස්කාර කරන ස්ථානයට විරුද්ධව நடுதானம். නඩු දානවා. யார் போட்டிருக்கிறது? කවුද දාලා அந்த තියෙන්නේ? ஊழியக்காரருடைய மனைவியினுடைய சகோதரன். ඒ සේවකයාගේ බිරිඳගේ அவரும் ஊழியம் செய்யறார். එයාත් සේවය කරන එකේ எந்த ஸ்தானமாய் இருந்தானே මොන ස්ථානයකට වුණා. கர்த்தர் அந்த ஸ்தானத்துல இல்லனா அந்த ஸ்தானம் இருந்த என்னத்துக்கு இல்லாம இருந்த என்னத்துக்கு? ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ නැත්තම් ඒ ස්ථානය මොකද? வழக்கு போட்டு வாங்கின இடத்துல ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இருப்பாராம். නඩු දාලා ගත්ත ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඉන්නවලු. அதனால ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார், ඒකේ ආබ්‍රහම් ලෝත්ව බලලා சகோதரர்களாகிய நாம சண்டை போட வேணாம். සහෝදරයෝ අපි රණ්ඩු කරන්න நம்ம අවශ්‍ය எப்பவுமே නැහැ. சகோதரர்களாய் இருப்போம். අපි සහෝදරයෝ හැටියට நீ වෙන්න. வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். එයා වමට ගියොත් මම நீ දකුණට மேற்கே යනවා. போனா நான் தெற்கே போகிறேன். ඉස්රායෙල් ගියොත් මම පිළිපස්සට இப்படி යනවා. பிரிஞ்சிடும். එහෙම පිළිවෙල වෙන්න. ஆனால் இந்த இடத்துல என்ன இருந்தது? නමුත් මේ ස්ථානයේ මොනවද තිබ්බේ? அவருடைய சொத்துக்களை அபகரித்து එයාගේ දේපල උරුදා அதுக்கு அதை அவர்கள் சொந்தம் கொண்டாடி ඒකේ ඒගොල්ලෝ අයිති කරගෙන இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. මේවා අපි ගාව තියෙන්න අවශ්‍ය නැහැ. சகோதரனை காட்டி கொடுத்து සහෝදරයව පාවා දෙන එක. இதிலும் அவங்களுடைய ஒரு ஏதோமினுடைய சுபாவம். මේකත් ඒ උදේශයේ யாராவது තිබ්බා. கேட்டா நான் செய்யற பாஸ்டர், நான் செய்யற சிஸ்டர், அவங்கதான் அப்படின்னு කවුරුහරි යනොත් මම මේක කරේ නෑ පස්සේ යාළුවා කරන්නේ. ஒரு காரியத்தை கேட்கணுமா? දෙයක් මම ආන්නද. சேஸ் எல்லாம் நேற்று யாராவது யார் எடுத்து வச்சது பின்னாடி? උඩු කවුද අරන් දෙන්නේ පිටිපස්සේ ඉන්නේ. யார் எடுத்து வச்சது? කවුද අරන් තිබ්බේ? எடுத்து வச்ச ஆளே கிடையாது. தூதர்கள் வந்து எடுத்து வச்சாங்க. இல்ல குற்றமாய் சொல்லவில்லை. நாம சில காரியங்கள் நாங்கள் செய்கிறோம், අපි සමාන දේවල් කරනවා. ஆனால் அதை நேர்த்தியாய் செய்கிறது கிடையாது. නමුත් ඒක අපි හරියට කරන්නේ නෑ. ஜோஷப் அந்த பின்னால இருக்க அந்த 2 சேர் எடுத்துக்கலாம். சீக்கிரம். நான் செய்தவங்களை குற்றப்படுத்தல, කරපුවාට විරුද්ධව කිව්වේ. செய்யறதை சரியாய் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. කරන එක හරියට කරන්න ඕනේ කියන இந்த 2 சேருக்கு இந்த சேருக்கு மேல அந்த சேர் கூட செட் ஆகுமா? செட் ஆகுமா? செட் ஆகாது. அப்ப நாம என்ன செய்யணும்? அது மேல போடணும்னு அவசியமே கிடையாது. அதை எடுத்து பக்கத்துல வச்சு, ஏன்னா அப்படி போட்டா என்ன ஆகும்னு சொன்னா உடைஞ்சு போயிடும்.
நாம செய்கிறோம் අපි කරනවා. ஆனால் சரியாய் செய்கிறது. නමුත් හරියට நாளைக்கு நான் அதை வந்து பார்த்து எடுத்து வைக்க யோசிச்சுன்னா எடுத்து வைக்கணும். උදේ මම ඒක අරන් எப்பயாவது உதவும் நினைச்சா அது இப்போ உதவி. කවදාහරි ඒක උදව් වෙයි කියලා හිතුවා. எல்லாம் நல்லா ஓகே. ඔයාලා හොඳයි. நீங்க செய்யறத நல்லா செய்றீங்க. ඔයාලා කරන්නේ ஆனால் செய்யறது சரியா අපි செய்யணும். කරන්නේ හරියට කරනවා. இதுதான் நாம் செய்கிறது தவறு. මේක තමයි අපි කරන වැරද්ද. இது போலதான் சில அவர் சிஸ்டர் சொல்லிட்டாங்க நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு. சிலர் வந்து ஏதோ சொல்ல போறான் அதனால யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துரும். සමහර අය ඉඳලා මොනවාරි කියන්නේ නැහැ අපි ගන්නන්නේ වගේ அப்ப කියනවා. நான் என்ன எதை சொல்ல வருகிறேன்? මොනවාරි කියන්නේ නැහැ. தேவன் எதை சொல்ல விரும்புகிறார்? ඒවාස මොනවාරි நாம் කියන්නේ. எல்லாவற்றையும் செய்கிறோம் අපි හැම දෙයක්ම ஆனால் சரியாய் செய்கிறது. නමුත් හරියට කරන්නේ නැහැ. புரியுதா? තේරෙනවද? இப்ப அவருக்கு அப்படியே வச்சுட்டு வந்திருக்கலாம் தானே. මම එයාට මේක කියන්න තිබ්බා. அதை எடுத்து வைக்க சொல்லி சொன்னா ඒක අරන් තියන්න කිව්වා. ஆனால் அவர் எடுத்து வச்சு இதை தான் கத்திருப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் ஆனால் அதையும் கத்திருப்பார். නමුත් ඒවා දෙවියන්සේ බලාපොරොත්තු වෙනවා. நம்ம வீட்டுல இந்த பிரச்சனை எப்பயுமே நடக்கும். අපේ ගෙදර මේ ප්‍රශ්න වෙන සිදු වෙනවා. ட்ரெஸ் எல்லாம் எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? கபட்ல வைக்கணும். சோஃபா மேல இருக்கும். சரியா? கட்டில் மேல இருக்கும். கேட்டா அண்ணன் சொல்வாரு தம்பி எடுத்து வைக்கணும். தம்பி சொல்வாரு அண்ணன் எடுத்து வைக்கணும். ரெண்டு பேரும் ட்ரெஸ் ஒரு கபட்ல தான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன? சொல்ல மாட்டேன். இல்லையா? இது எல்லாம் என்னது? இதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் சகோதரனை காட்டி கொடுக்கிறது. මේ තමයි මේ ස්ථානයේ කියන්නේ සහෝදරයා පාවා දෙන්නේ. இது ஓசியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே இருந்திருக்கிறது. මේක ඕසියාගේ දවස්වල ஓசியா தீர்க்கதரிசி நாட்கள் அல்ல. ඕසියාගේ දවස්වල නෙමෙයි. ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் நாட்களில் இருந்திருக்கிறது. ආදාම් ඒවාගේ දවස් පටන් கடைசியில் ஆண்டவரே குற்றப்படுத்தி ஆச்சு. අන්තිමට දෙවියන් වහන්සේ ஆண்டவரே நான் இல்ல நீர் கொடுத்ததுதான். දෙවියන් වහන්සේ මන්නේ වැරදි දුවේකද. நான் கொடுத்தா நீ சாப்பிடணுமா? මං කිව්වොත් එයා කනවද? கேட்டிருக்கேன். ආන්න කිව්වේ. இதுவரை நான் இதை பார்த்ததே கிடையாது. අද වෙනකම් මම මේක இது எங்க இருந்து பறிச்சேன்? මේ කොහෙන්ද ගත්තේ? இந்த மரத்துல இருக்குது. මොන ගහේද තිබ්බේ? கேட்டிருக்கிறோமா இல்லையா? ආන්නේ වන්දන නැද්ද? ஆனால் சகோதரரை நாங்கள் குற்றப்படுத்திக் கொண்டோம். නමුත් සහෝදරයා විරුද්ධව අපි කතා කරනවා. இது எல்லாம் சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. මේ ඔක්කොම ශාපය කියන වචනේ කියනවා. மாத்திரமல்ல ඒ විතරක් கர்த்தருடைய பரிசுத்த இடத்தை ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துதல். தேவனுடைய சுத்த ஸ்தானிய அப்பவித்திரம். අපවිත්‍ර කරන්නේ. தேவனுடைய ஆலயம் இது. தேவனுடைய சபாව මේ. ஆண்டவர் சொல்கிறார் இது என்னுடைய வீடு. தேவனுடைய කියන මේ වගේ எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. හැම ජනතාවටම මේ இது கல்லறைக்குள்ளே குகையாய் மாற்ற வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். මේ හොරුන්ගේ ස්ථානයක් ලෙස වෙනස් වෙනවා. இது தேவனுடைய ආරාධිකරණ. මේ தேவனுடைய நமස්කාර. பரிசுத்த படைச்சல் இருக்கக்கூடாது. අශුද්ධකමට අඩුපාඩුවක් තියෙනව නැහැ. இருக்குதா இல்லையா? තියෙනවද? எனவே நம்முடைய ஆடை முதல் கொண்டாய் நேர்த்தியாய் இருக்க வேண்டும். අපේ ඇඳුම් පවා හරි ආකාරයට තියෙනවා. சுட்டெரிக்கிற வெயில். பிச்சனாவோ பௌத்தர்கள் போய் அந்த என்ன மரம் அது? போகா தமிழ் என்ன சொல்லுது? அரச மரத்தை சுத்தி இருந்து ஆராதிப்பாங்க. ඒ අනමුත් බෞද්ධය භෝග වටේ ඉඳලා නමස්කාර කරනවා. எதிர ஆராதிப்பாங்க? භෝග නමස්කාර කරනවා. வெயில். අවුයි. செருப்பு இல்லாம நிற்பாங்க. සරක් නැතුව ඉන්නවා. நாம யாராவது செய்யணும்? අපි කවුරුහරි මොකද கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கோம். පොට්ටක් ඉඳගෙන ඉඳලා. நரம்பு இதை விட சொல்லு. අමාරු මේකට වඩා அங்க ஒரு மோடு கூட கிடைக்காத உனக்கு காத்து මේකේ வீசுகிறது. බෝඩ් එකක්වත් තියෙන්නේ උලංග ගන්න. குற்றப்படுத்தவில்லை. වැරදි කිව්වේ නැහැ. நடக்கிறதை சொல்லு. සිදුවන දේ කිව්වේ. குளிர்காலமாய் இருக்கட்டும். සීතලේ எப்பேற்பட்ட நாட்களாய் இருக்கட்டும். මොන වගේ දවසක් ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே இந்துக்கள் அதிகாலையிலே எழும்பி நீராடி அவர்கள் அப்படியே ஈரத்தோடு கூட இருக்குவாங்க. ඒ සමහර දවස්වල ඒ හින්දු අය උදේම නැගිටලා රාලා ඒ තෙත්කමක් එක්කම நீ குளிச்சிருந்தா சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். රාලා තමයි සභාවට එන්න ඕනේ කියලා எத்தனை කිව්වේ. பேர் குளிக்காம வந்தீங்க? කීරෙක් නැද්ද? எத்தனை பேர் குளிக்காம வந்தீங்க? உண்மையை சொல்லு. அதாவது நம்ம எதை செய்தாலும் சரியாய் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்றேன். අපි මොනවා කරත් හරියට කරන්න ඕනේ කියලා මම කියන්නේ. வெள்ளிக்கிழமைகளிலே සිකුරාදා දවස්වල தொழுகை முடிந்து යාඥා විවර වෙනවා. எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாய் ஆகாரம் உண்டு හැමෝම එකට எல்லாரும் சாப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணிருந்து ඔක්කොම කාලේ ඉවර වෙනකම් அதுக்கு பிறகுதான் வந்து இஸ்லாமியர்கள் கடை தரலாம். ඊට පස්සේ තමයි මුස්ලිම් අයලා කඩේ ආරම්භ அந்த ஐக்கியம் நம்மிடத்துல இருக்குதா? ඒ එකතුකම අපි ගාව තියෙනවා. மாசத்துக்கு ஒரு நாள்னாலும் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு வரைஞ்சி கட்டிட்டு நிக்கிறது. මාසෙට දවසක් හරි දවසක්වත් මේ ஆனா ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் தெரியும். හැම මාසෙම පළවෙනි ඉරිදා කමිනියන් කියලා. அப்ப அந்த நாள்ல நீ எதையுமே போட்டுக்க கூடாது. ඒ දවසේ මොකුත් ආගන්න හොඳ இது නැහැ. கர்த்தருடைய நாள். ඒ දිව්‍යමානසික දවස. வேதம் சொல்லுகிறது දිව්‍යමානසික වචනේ කියනවා அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே ඒ දවස්වල காலையில இருந்து சாயந்தரம் வரை அதாவது மார்னிங் 6 to evening 6 උදේ 6 ඉඳලා හවස 6 වෙනකම් அவ்வளவு நேரம் நின்று ஒருத்தர் வேதம் வாசிப்பாரு நின்று அத்தனை பேரும் கேட்கணும். ඒ දිව්‍යවචනේ කියනවා ඔක්කොම ඉඳගෙන ඒක අහන්න ඕනේ. இன்னைக்கு முடியுமா? අද පුළුවන්. ஆனாலும் கர்த்தர் கிருபையாயிருக்கு. නමුත් දිව්‍යමානසික කරුණාවෙන් ඉන්නවා. எப்பேற்பட்டதான காரியங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதான காரியங்கள் அநேகம் இருந்திருக்கிறது. මේ සභා විනාශ කරන දේවල් இது எல்லாம் வச்சு நம்ம உபதேச தீர்க்கதரிசன புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். හැම දෙයක්ම අපිට මේ පොතේ බලන්න. மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 தொடங்கி 46 வரையிலும் මතේ පොතේ 25 වචනේ 31 ඉඳලා 40 වෙනකම්. அதில் சாயந்தரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12 13வது வசனங்களிலே யாரெல்லாம் கர்த்தருடைய மக்களுக்கு உதவி செய்யாதிருக்கிறார்களோ කවුරු දෙවියන්ගේ ජනතාවට උදව් කරන්නේ கர்த்தருக்கு விரோதமாய் செயல்புரிகிறார்களோ දෙවියන්ට විරුද්ධව වැඩ කරනවා. அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதாய் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ඒගොල්ලන්ට දඩුවම් තියෙනවා කියලා දෙවියන්ගේ වචනේ පැහැදිලිව කියනවා. யாரெல்லாம் கர்த்தருடைய மக்களுக்கு உதவி செய்யாதிருக்கிறார்களோ දෙවියන්ගේ ජනතාවට උදව් කරන්නේ නැතුව ඉන්නවා. யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்புரிகிறார்களோ දෙවියන්ට විරුද්ධව වැඩ කරනවා. அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி இந்த ரெண்டு வேத பகுதியும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ඒගොල්ලන්ට දඩුවම් තියෙනවා කියලා මේ පදවල ரெண்டு வேத பகுதி மாத்திரமல்ல வேதத்தில் அநேகம் உண்டு. මේ දෙක විතර නෙවෙයි බයිබලයේ எல்லாத்தையும் சொல்ல போனா டைம் போதாது. ඔක්කොම කියන වෙලාව. அதனால தேவையானதை மாத்திரம் நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லி අවශ්‍ය විදිහට අද දවසේ කියන්න. அடுத்தது ඊළඟට 15வது 16வது வசனங்களிலே 15 වෙනි වචනේ உபதியா 15 16வது வசனங்களிலே වචන 15 16 கிறிஸ்து நாடுகளை நியாயம் தீர்ப்பார் என்றும் இயேசுவான்சி தேசியான் மினிஸ்டர் கராய்கினேகால் 17 தொடங்கி 20வது வசனம் வரையிலும் 17 ඉඳලා 20 වෙනකම් கிறிஸ்துவே இஸ்ரவேலின் இரட்சகர் என்றும் ක්‍රිස්තුස් වහන්සේ ඊශ්වර දේශයේ ගැලවුම් කාර්යය 21வது வசனத்திலே 21 වෙනි වචනේ கிறிஸ்து ராஜ்யத்தை சொந்தமாக்குவார் ක්‍රිස්තුස් වහන්සේ රාජ්‍යය තමගේ කරගන්නවා. அல்லது 1000 வருஷ அரசாட்சியின் குறிப்பு பற்றியும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. මේ கிறிஸ்துவனுடைய தகசை ரஜகம் கர்ணை 1000 வருஷ அரசாட்சி இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ගැන කියලා තියෙනවා. எதுல சொல்லப்பட்டிருக்கு? කොහෙද තියෙන්නේ? உபதியா ඔබදියා පොතේ. உபதியா தீர்க்கதரிசன புத்தகம் வேதத்தில் எத்தனையாவது புத்தகம்? ඔබදියා පොතේ මේ බයිබලයේ කීවෙනි පොතද? 31வது. 31 වෙනි පොත. பழைய ஏற்பாட்டில் புத்தகம் புத்தகம் පාණිගිස්මේ පොතේ පොත තියෙනවා. எத்தனை வாய்க்குள்ளே சொல்லப்படாது, வாயிலிருந்து வெளியில் சொல்லணும். எத்தனை புத்தகம்? வாரக்கிழமையிலிருந்து பெரியவங்களுக்கு சண்டே ஸ்கூல், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது. எத்தனை புத்தகம்? சிவரா அப்ப இன்னும் எத்தனை புத்தகம் இருக்குது? பழைய ஏற்பாடு உபதியா போக 31 பிறகு 8 புத்தகம் இருக்கு. அப்ப 8 புத்தகங்களுக்கு முன்பதாகவே ஆண்டோடைய நியாய தீர்ப்பை குறித்தும் 1000 வருஷ அரசாட்சியை குறித்தும் யார் சொல்லி வைத்திருக்கிறது? உபதியா எழுதி வைத்திருக்கிறது. ඔබදියාගේ පොතේ දේවනාථී දවසේ ගැන විනිශ්චය දවසේ ගැන 1000 வருஷ அரசாட்சி எப்ப நடக்க போகுது? අවුරුදු 10 රජකම් කවදා සිදු වෙන්නේ යන්නේ? ஆண்டோடைய ரகசிய வருகைக்கு பின்பதான். දේවනාථීගේ පැමිණීමට පස්සේ. அப்ப அந்த காரியத்தை இந்த புத்தகத்திலேயே உபதியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருப்பாரானா? ඒ දේවල් මේ පොතේ ඔබදියා ලියලා තියෙනවා. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் சத்தியம். මේ බයිබලයේ තියෙන හැම දෙයක්ම සත්‍යයි. நாம் ஒவ்வொருவரும் அதை பின்பற்ற வேண்டியவர்களாய் අපි හැමෝම මේක පිළිපදින්න. ஆனால் இன்றைய நாளிலே சபைகளிலே නමුත් අද දවසේ සභාවවල சபைகளுக்கும் கர்த்தர் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கூறுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் සභාවටයි අදීනිවන්තයන්ටයි දේවනාථී කියන தன்னிறைவு சிந்தனை. தன்னிறைவு சிந்தனை.
තමාගේ ගැන සිතුවිලි. தன்னிறைவு, அதாவது செல்ஃப் satisfaction. I'm okay, I'm satisfied, I'm fine அப்படின்னு சொல்லுகிறதான தன்மை. அடுத்தது பெருமை, ඊට පස්සේ උඩඟුකම. சுயநீதி. சுயநீதி சுயநீதி என்னது? சுயநீதிங்கிறது நான் செய்யறது எல்லாமே சரி. ஆமா, அதாவது நான் செய்யறது எல்லாமே சரி, நான் செஞ்சா சரியா தான் இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறதான தன்மை. කියන මම කියන දේ කරන දේ හැම එකක්ම හරි කියන දේ. ඒ ස්ථාවරයට අපි එනවනේ இந்த යම් කිසි ස්ථානයකට ஒரு நிலையில நாங்க வந்துருவோம். நான் செஞ்சா சரியா தான் இருக்கும், நான் செய்யறது எல்லாமே சரி, தப்பே பண்றது இல்ல. ඒක ස්ථානයට ඇවිල්ලා අපි කියන මම කරන කාර්යයේ වැරදක් නැහැ කියලා. அப்படியே நாங்க தப்பு பண்ணினாலும் එහෙම අපි වැරද්දක් කරොත් நம்மை நியாயப்படுத்துகிற தன்மை. අපි හරි ගස්සන අවස්ථාවනේ. அதாவது நான் செஞ்ச சரி இல்ல இதனால தான் செய்தேன். ඒ කියන්නේ මම කරපු එක හරි මම මේ නිසා அதாவது நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆதாம் ஏவாள் யாருக்கும் ஒத்துக்கல. මම පව් කරා කියලා ආදම් මේවල් පිළිගත්තේ නැහැ. என்ன சொன்னாங்க? ඒගොල්ලෝ මොනවද කිව්වේ? பாம்பியனை வஞ்சித்தது. නයමාව நீர் கொடுத்த ஸ்திரீ என்னை கொடுத்தா அதை நான் செஞ்சேன். වැරදි කුස්තිරිය දුන්නා මම කෑවා. நம்ம என்ன செய்திருக்கணும்? අපි මොනවද කරන්න තිබ්බේ? ஆமாட்டேன். ඔව් යේසුස් நீ වහන්සේ. சொன்னதை நான் மீறி. එයා කරපු එක මම පිළිගන්නවා. වැඩේ ඉවරයි. அன்று அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாய், ඒ එක වචනේ නිසා. அதாவது தான் செய்ததை நியாயப்படுத்தினது நிமித்தமாய் එයා කරපු දේ හරි කියලා කියපු එක. என்ன நடந்தது? මොනවද වුනේ? இந்த பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளாய் மாறியது. මේ පොළොවම ශාප වුණා. எனவே நாம் செய்தது சரி கிடையாது. අපි කරන එක හරි නෙවෙයි. எனவே நாம் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாய் අපි இருக்கிறோம். මේවා ගැන පැහැදිලි වෙන්න ඕනේ. அடுத்தது விமர்சனம். ඊළඟට விமர்சனம் සිංහල අන්නය ගැන නිකන් අපි නිකන් අදහස් දක්වන එක. விமர்சனம் பண்றது. අනිත් අය ගැන දොස් කියන එක. நாம இங்க இருக்கிறோம், අපි මේ ඉන්නවා. நம்முடைய ஜனாதிபதியை இங்க எது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். අපි මේ ඉඳලා ජනාධිපති ගැන මොනවාරි කියනවා. அது அவருடைய வேலை, ඒක එයාගේ වැඩ. அது அவர். එයා நாம சாப்பிட மட்டும் தான் நமக்கு தெரியும். අපිට කන්න විතරයි දන්නේ. சமையலை குறித்து விமர்சனம் பண்ணணும். ඔය දේ ගැන අපි කතා කරනවා. அப்படி பண்ணி இருக்கலாம், එයා මේක කරලා அது இப்படி வெட்டி இருக்கலாம், මේක කපන්න அது அப்படி பரட்டி இருக்கலாம், එහෙම அதுக்கு இந்த மசாலா போட்டிருக்கலாம், ඒ කුඩු அதுக்கு ගන්න மிளகு போட்டிருக்கலாம். ගම්මිරිස් என்ன ගන්න நீ வந்து பண்ணிரு දෙකම යාවිලා කරන්න. பண்ணாம விமர்சனம் பண்ணணும். කරන්නේ නැතුව කතා කරන්න ඕනේ. இதுதான் நிறைய கல்யாண வீட்டுல நடக்குது. ඒක තමයි சடங்கு வீட்டுல நடக்குது. වෙන්නේ. ஏன் நம்ம வீட்டுல கூப்பிட்டு ஜப கூட்டம் நடத்தினாலே நடக்குது. අපේ ගෙදර යාඥාවක් තිබ්බොත් වෙනවා. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்பாங்க, හොඳට කාලයකට என்ன சிஸ்டர் சமைக்கறியில தண்ணி எதுவும் ஊத்திருச்சா அப்படின்னு. ඇයි සිස්ටර් සමර් කරේගේ වතුර වැඩි වුණා. ஏன் தண்ணி கூடன்னு சொல்லாம சொல்றாங்க. වතුර වැඩි කියලා කියන්නේ என்னைக்காவது கூப்பிட்டு ஒரு முட்டை கறி வச்சு கொடுத்துருக்கிறியா? දවසක් කරේ අඬගාලා පිටින ஆனா උදින சமைக்கறியில தண்ணி ஊத்திருச்சான்னு கேட்டுட்டு இருக்கோம். ඔව් සමර් මොදී වතුර හැදුනද කියලා අහනවා. நீ ஒரு நாள் ஒரு டீ கூட கொடுத்தது கிடையாது. දවසක්වත් ඒ දීලා නැහැ. கறியில உப்பு கூடிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். කාරි වල ගුණ වැඩි වුණා කියලා කියනවා. இது கூடாது என்று கட்டச்சு. මේ හොඳ නැහැ කියලා දෙවියන් කියනවා. கிடைக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ලැබෙනදී ආරම් නමස්කාර කරලා කරන්න කියනවා. நான் ஒரு மீட்டிங் நடந்துச்சு 2 நாளைக்கு. රැස්වීමක් සිදු වුණා. அதுக்கு ஒரியன்ட்டுக்கு போனேன், வயர் சேர். ඒකට මම කඩේට ගියා වයර් එකක් ගන්න. நான் ஃபோன் பண்ணேன், சில்வா இன்னொரு කෝල් කරා ඊයෙන්ටද කියලා. சில்வா மருணாவா? சில்வா மருணாவா? போன மாசம் முதலாவது வாரத்துல நான் போய் அவர்கிட்ட 2 செக் செஞ்சுட்டு வந்தேன். ගිය මාසේ මම ගිහලා එයාගේ වයර් දෙකක් හදාගෙන ආවා. ஆனால் இந்த மாசம் அவர் சில்வா இல்லை. නමුත් මේ මාසේ යන්නේ මොනවාද ஆட்டல போன மாசம் இருந்த சில்வா இந்த மாசம் கிடையாது. ගිය මාසේ හිටපු එක මේ මාසේ அப்ப නෑ. இந்த ஆராதனை இப்ப இருக்கிற நம்ம ஆராதனை முடிகிற நேரம் வரை நம்ம இருப்போமா இல்லையான்றது நமக்கு தெரியும். අපි නමස්කාරය ඉවර වෙනකන් ජීවත් වෙනවා. ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, නමුත් අපි මොනවද மத்தவங்களை மாத்தி விமர்சனம் பண்ணணும். අනිත් අය ගැන මොනවද කියනවා. அப்படி பண்ணிருக்கலாம், එයා මේව කරනවා. இப்படி பண்ணிருக்கலாம், මේව කරනවා. இப்படி பேசிருக்கலாம். මේව කතා எனக்கே விமர்சனம் பண்ணினவர்கள் அநேகர். මටම දොස් කියපු අය ගොඩක් ஆனா ඉන්නවා. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் இன்னும் நின்று கொண்டு. නමුත් ඒගොල්ලෝ නැති වුණා මම තාම ඉන්නවා. எனவே இதெல்லாம் சபையில இருக்கு. මේව සභාවේ තියෙන අවශ්‍ය නැහැ. இது எல்லாம் பட்சத்து நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது මේවට අපි මේවා අපි නවත්තනකොට
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உபதேச தீர்க்கதரிசன புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாத தடைகளுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை காரியங்களும் ஒரு சாதகமாய் அமைகிறது. நாம கேட்கிற ஆண்டவரை ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஏன் எனக்கு இது இல்லை, ஏன் எனக்கு அப்படி, ஏன் எனக்கு இப்படி, ஏனப்பா இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுது. 21 வசனம் தான், ஆனால் 21 வசனத்தில் என் வாழ்க்கை முழுவதும் அடங்கி இருக்கிறது. என் ஆசீர்வாதத்திற்கு அத்தனை தடைகளும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் அத்தனையும் இருந்து நான் வெளியிலே வரும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய். சிலர் தங்களுடைய சம்பாத்தியங்களின் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவ்வளவு சம்பாதிச்சேன், அத்தனை வைக்கிறது இருக்குது, அத்தனை வேலையாட்கள் இருந்தாங்க, ஒரே நாள்ல ஜனாதிபதி தூக்கிட்டார். 800 வெஹிக்கிள் குவாலிஃபைஸ் நிக்குது. ஒரு சாதாரணமா வந்த ஒரு ஜனாதிபதிக்கு எத்தனை செய்ய முடியும்னா, வானத்தை பூமியை உண்டாக்கி ஆளுகை செய்கிற தேவனுக்கு எவ்வளவு செய்ய இவர் செய்யறாரு பேசாதீங்க. இவருக்கே எவ்வளவு செய்ய முடியும், ஆண்டவருக்கு எவ்வளவு செய்ய முடியும். எல்லா பத்தியும் நான் அதை தான் நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷங்கள் இல்லாத ஒரு ஆட்சி மாற்றம். கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்தார். அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு சத்துரு எப்படி பிளான் வச்சிருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களை காக்க வேண்டிய மோசேயை அழிக்கிறதுக்கு பார்வோனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனதா விநாச பலவன் மோசஸ் விருது சரஸ்மக்தான். அப்ப இல்லையா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியில தூக்கி போடணும்னு சொன்னாங்களா இல்லையா? பிறந்த இயேசு கிறிஸ்துவை 3 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஏரோது சட்டத்தை உண்டு பண்ணினான். இல்லையா? அதே போல இவருடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு சத்துரு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அது உண்டாகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டியது சபையினுடைய வேலையாயிருக்கு. அதே போல நம்முடைய சம்பாத்தியத்தை குறித்து, என்னுடைய பேங்க் பேலன்ஸை குறித்து, எதையும் குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு என்னிடத்து ஒன்றுமே கிடையாது, ஆனால் எல்லாவற்றையும் தன்வசமாய் வைத்திருக்கிற தேவன் என்னோடு. ஆமென். கூட்டம், வாலிபர் கூட்டம் இங்க நடந்தது, கூட்டம் இங்க நடந்தது, சாயந்தரம் கூட்டம் இங்க டவர் ரோட்ல நடந்தது. யோசிச்சு பார்த்தோமா? நம்ம செய்தி பேப்பர் வரையும் வந்திருக்கு. யோசிச்சு பார்த்தோமா? ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் செய்தி அவரை மாத்திரம் பார்த்து ஓடிட்டே இருந்தான், ஓடி முடிக்கின்ற. ஏன் பணம், ஏன் அறிவு, என் ஞானம், என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து ஒன்றுமே கற்றுக்கிட்டேன். எனவே கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். கடைசியா சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். உறவுகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்கு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், மாமி மாமனாருக்கு மருமக்களும், மருமக்களுக்கு மாமமாரும் இல்லையா, சபையிலே ஊழியர்களுக்கும், ஊழியர் விசுவாசிகளுக்கும் இல்லையா, சகோதரர்களுக்கும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய், உறவிலே நாங்கள் நேர்த்துள்ளவர்களாய் இருக்கோம். விரிசல்கள் வந்தாலும் விமர்சனங்கள் வேண்டாம். புரியுதா? புரியுதா? புரியுது. விரிசல் வரலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிற 2 சிஸ்டர்ஸ் நாளைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அது முதல்ல என்ன சொன்ன வார்த்தைகள் பிடிக்காம 2 பேரும் கொஞ்சம் மோத்த அப்படி திருப்பிக்கலாம். நான் மேற்கே போனா நான் கிழக்கே போறேன் அப்படின்னு போயிடலாம். மேற்கு போனாலும் பரவாயில்ல, கிழக்கு போனாலும் பரவாயில்ல, போற இடத்துல விமர்சனம் மட்டும் பண்ணாங்க. ஒரு தேவநாம மகிமைக்காய் ஒரு காரியம். தேவன் மாத்திரம்
ஊழியக்காரர் வந்தார். சேவைக்கு கேட்கறது அவர்கிட்ட. அப்படிங்கிறது அப்ப வந்த நேரத்துல அவருக்கு ஏதோ ஒரு தேவை. आपल्याला याड आवश्यक ஊர்ல தேவை. गामे आवश्यक आहे தேவைப்பட்டது நிமித்தமா அவர் என்ன சொல்றாரு, ஒரு விசுவாசிக்கு ஃபோன் பண்றாரு. ஏன் உங்களுக்கு தான் ஃபோன் பண்றாரு. आवश्यक නිසා ඇදලි වන්තියට කෝල් කරනවා எப்படிமா இருக்கிற? කොහොමද ඉන්නේ இன்னும் தசம பாகம் வந்து சேரலையே. තාම පඩුව ආවේ නැහැ என்ன வந்து சேரலையா? உன் தசம பாகம் இன்னும் வந்து சேரலையே. පඩුව ආවේ නැහැ அது கொடுத்தா நல்லா இருக்கும். ඒක දුන්නොත් හොඳයි இன்னைக்கு வரை நான் யார்கிட்ட கேட்டிருக்கேன். අද වෙනකම් මම ගාලා හරියට கேட்டது கிடைக்கும், கேட்க போறது இல்லை. ආලන්නේ ආයන්නේ ஏன்னு சொன்னால் ஊழியம் கற்றுக் ඒකෝ සේවයේ දෙවියන් ஊழியத்தின் தேவைகளை கத்தர் தான் செய்யும். සේවයේ நடந்ததால் ஊழியத்திற்கு அநேக உதவிகளை செய்தீர்கள். ගිය ජීවවල බොහෝ யார் அதை கேட்டா செஞ்சீங்க. කරුණි ආලදක உங்களால் இயன்றதை கொடுத்தீர்கள். මරට පුළුවන් දේ அதை கொண்டு கத்தர் சிறப்பாய் ஊழியங்களை செய்து முடித்தார். ඒ රීතිය දේවාසික සේවය எதிர்பாராததுக்கு மேலாய் செய்ய கத்தர் கிருபை பாராட்டினார். වඩා දුක දේවල් வீட்டுக்கு மட்டும்தான் வைக்கிறதுக்கு நான் நினைச்சோம். රැස්ම ஆனால் ட்ரிங்க்ஸ் විදිහට கொடுத்து, பிஸ்கட் கொடுத்து, ட்ரிங்க்ஸ் கொடுத்து, மால்பான் கொடுத்து அனுப்ப கத்தர் கிருபை செய்தார். මේ හැම දෙයක්ම දීලා යවන දේවාසික இன்னொரு இடத்துல வந்து வெளியில நடந்து தான் பிளான் பண்ணோம். අවස්ථාවේ එළිය ஆனா கடைசியில ஏசி ரூம்ல நடத்த கத்தர் கிருபை செய்தார். නමුත් දේශී දාපස්ථානයේ කරන්න අපි දේවාසික ලෝකය எனவே இதெல்லாம் கத்தர் செய்யும். මේක දේවාසික இப்ப කරන්න நாம இப்ப நான் இதை என்னத்துக்கு சொல்றேன்னா, இப்ப நான் வந்து யாருக்கும் இந்த காரியங்களை சொல்லல. මම මේ දේවල් அதாவது அந்த இடத்துல நான் என்னை நிறுத்த பார்த்தேன். ඒ ස්ථානයේ මම බලනවා அவங்கள எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். ඒගොල්ලෝ කොච්චර ලොකු சொந்தமா සේවකයක්ද வீடு இருக்குது, අයිති ගෙවල් තියෙනවා நல்ல வாகனங்கள் හොඳ இருக்குது. වාහන තියෙනවා ஆனா என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. මම ගාන උදුත් ஆனால் இதுவரை யாரிடத்திலும் கேட்கும்படியாக கத்தர் என்னை මම කාලනවා තාන්න දේවාසික පඩේ கொடுத்திருக்கிறீங்க. දීලා තියෙනවා கொடுத்தவங்களே கத்தர் ஆசீர்வதிப்பார். දීපු අය දේවාසික ஏன்னா நீங்க கொடுத்த ආශිර්වාද எல்லாமே கத்தருக்கு தான் கொடுக்கும். ඔයාලා දුන්නේ ඔක්කොම දේවාසික அன்னைக்கு வரும்போது கூட ஒரு சகோதரன் நான் சொல்லி, ඉතින් ඉතින් සහෝදරයෙක්ට මම කිව්වා அன்னைக்கு நான் அவர் அந்த ஒரு சகோதரனை கூட்டிட்டு எங்க போன லாப கடைக்கு போனேன். එයා සහෝදරයෙක් එක්ක මම කඩේට ගියා அவர் லாப கடைக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. එයා මේ කඩේට එක්කන් යන ஏன்னா அவர் අවශ්‍යතාවය கோடீஸ்வரர். ඒකත් යාට அவர் அங்க පුදුම போயிட்டு அங்க போயிட்டு அவரோட சில சாமான் வாங்க. එයාත් එක්ක ගිහින් ඒ ස්ථානයේ එதுக்கு ஊழியத்துக்கு? සේවයට அதுக்கு பிறகு அவர் போய் அவங்க வீட்டுல சொல்லியிருக்காரு. ඊට පස්සේ එයා ගිහින් එයා ගෙදර කියලා அப்புறம் வந்து அன்னைக்கு அவர் சொல்றாரு, என் வைஃப் அங்க போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்தாரு பாஸ்டர் அப்படின்னு. ඊට ගිහින් මගේ වයිෆුත් ඒ ස්ථානයේ நானா எதுவுமே நான் விலை கேட்டு வாங்குறது கிடையாது. මම මොකක්වත් විලාල எனக்கு කරේ இருக்கிற வேலை செய்யற யாரையாவது அனுப்பி அவன் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. වැඩ කරන කෙනෙක් යන්නේ අඩිලා ஆனா என் வைஃப் வந்து போய் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப லாபமா இருக்கு அப்படின்னு. ඔය වයිෆ් ගිහිල්ලා ආරම්භ කිව්වා அவர் சொன்னார், வாங்க கீழ்ஸுக்கு போவோம், එයා කිව්වේ නම් வாங்க ஆப்பிக்கோவுக்கு போவோம். අපි ආපි நான் කොහෙද சொன்னேன், அங்கெல்லாம் வேண்டாம், நாங்க வந்து ஓஷனுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு. එයා මම කිව්වා ඒක අපි හොස්පිටල් එකට யாரோ செலவழிச்சாலும் ஏன் நம்ம கமலுக்கு கொடுக்கணும்? කවුරු වියදම් කරත් ஏன்னா நாங்கள் ஊழியத்துக்கு செலவழிக்கிறது அது கத்தருக்காய் செலவழிக்கும். අපි සේවයට වියදම් කරන එක கத்தர் பார்க்கிறார். දෙවියන්වත් බලනවා அது நிமித்தமாய் அவர் இந்த சகோதரன் சொன்னதான ஒரு காரியம். ඒ සහෝදරයා කියපු දෙයක් 3 ஃபேன் வாங்கி தரேன். ෆෑන් තුනක් කරන් දෙන්න ஹalleluya. ஒரு ஃபேன் வேலை செய்யாம போயிருக்கு, 3 ஃபேன் வரப்போகுது. එකක් වැඩ කරන්න නැතුව ගිය තව இருந்தாலும் තුනක් புரியுது. මේ තමයි අපි உச்சத்திலே கத்தர் உண்மையா இருக்கும்படி මේ සුළු දේවල් වලින් අපි நம்முடைய අවශ්‍ය தேவைகளை වෙන්නේ கத்தர் செய்யும். අපේ අවශ්‍යතාව දේවල් සපයනවා ஏன் சர்ச்சை கட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். මගේ සභාව හදන්න ஏன் சர்ச்சை கட்டணும்னு சொல்லி கத்தர் என் இருதயத்திலே பாரத்தை போட்டார். දේවාංශ මගේ සභාව அந்த இடத்துல உட்கார்ந்து நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நமக்கே சர்ச்சிலேயே 7 சர்ச் எப்படி? පාංගිදුව අපිටම සභාවක් නැහැ සභාව හදන්න ஆனால் ඕන யாரையோ கொண்டு கத்தர் அவர் சொன்னதை செய்கிறார். නව දේවාංශ කියපු දේ කරා அப்ப நாம மற்றவர்களுக்காக நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய අපි அவசியம். අනිත්‍යයෙන් දොස් කියන්න ඕනේ இந்த விரிசல்களை முடிந்த அளவு நாங்கள் சரி செய்வோம். ඒක අපි හරි ගස්ස ගන්න ඕනේ தோள் கொடுக்காவிட்டாலும் கொள்ளையிடாது இருப்போமா? උදව් කරේ නැතත් කවන්නේ අපි මොනවා කියන්න වෙන්නේ கொள்ளையிடக்கூடாது. நாங்கள் தோள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. අපි උදව් කරන්න අවශ්‍ය நம்ம නැහැ உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. උදව් කරන්න ඕනේ ஆனால் කියලා இருக்கிறதை நாங்கள் தட்டி பறிச்சிருக்கோம். නම් තියාගෙන තියෙන එකත් අපි උදව් කරන්න அநேக ඕනේ இதுதான் செய்து බොහෝ අය මේක කරන්නේ ஆட்டை மாத்திரமில்ல, ஆட்டு தோலை உரிச்சிருக்கிறோம். බැටළුවා විතරට නෙමෙයි මමත් நீங்க කරනවා எல்லாம் வந்து எனக்கு தசமபாகம் கொடுக்கும்பொழுது நான் உண்மையாக தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்லுவேன். ඔයාලා මට පඬුරු දෙනකොට இவ்வளோ தேவைகள் இருக்கும் பொழுது பிள்ளைகள் கொடுக்கலாங்களே, මෙච්චර අවශ්‍යතාවක් තියෙන அப்படியே ஒரு வாரத்தோடு கூட தான் அவங்களுக்கு வாங்குறோம். ඒවත් හිතලා තමයි මම ඔයාලගෙන් ගන්නෙ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දේවාංශ ඔබලා ஏன் சொன்னா, වාසිය நீங்கள் கர்த்தருக்கு பெற்றதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ඔයාලට ලැබිච්ච දේවාංශ வார்த்தைக்கு உண்மையா இருக்கு. වාසිය அதை நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඉතින් දේවාංශ ආශිර්වාද කරනවා 5000த்துல 10,000த்துல ஆரம்பிச்ச அந்த சாப்பாட்டுக்காரி 5000 10000 පටන් இன்னைக்கு ගත්තා 30,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். දැන් 30කට වඩා වියදම් වෙනවා ஒரு வாரத்துக்கு 30,000 சொன்னா 4 வாரத்துக்கு எவ்வளவு? සතියකට 30000 කියන්නේ
සති 4කට කියනවා. அது சனிக்கிழமை கொடுக்கிற ஆகாரத்துக்கு மட்டும்தான். ඒ සෙනසුරාදා දෙන வெள்ளிக்கிழமை சாப்பிடணும், ඉරිදා කරනවා. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும். ඉරිදා කරනවා. මේ දෙවියන් වහන්සේ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். දෙවියන් වහන්සේ අපි දෙනකොට අපිට උදව් කරනවා. அடுத்தவருடைய முதுகை மிதித்து நாம கோபுரம் கட்ட முடியாது. අනිත් අයගේ පිට කාලා අපි ලොකු ගොඩනැගිලි හදනවා. அதாவது உங்க மேல ஏறி நின்று மேல செங்கல் வைக்கப்படாது. ඔයාලා උඩ නැගිලා අපි බිල්ඩින් හදනවා. மேல ஊழியங்க அப்படிதான் நடந்துச்சு. බෝසේවේම වෙන්නේ. விசுவாசி என்ன ஆனாலும் பரவாயில்ல, අද ජීවිතය මොනවද முழுவதுமா கறந்துட்டு அதுக்கு பிறகு நம்மள அனுப்பி එයාගෙන් තියෙන ඔක්කොම අරගෙන යනවා. அது நமக்கு கிடையாது. ඒ අපිට වෙන්නේ. அதே போல நீங்கள் அப்படிதான். ඒ වගේම ඔයාලා நிறைய பேர் நம்மள கறக்கிறதுக்குனே வருவாங்க. බොහෝ අපි නැති කරන්නමයි நம்ம එන්නේ. வீட்டுக்குலாம் ரொம்ப பேர் வந்து போவாங்க கறக்கிறதுக்கு. අපේ ගෙදර බොහෝ අය ඇවිල්ලා යනවා. அது செய்யணும். ඒක කරන්න හොඳයි. நம்மால முடிஞ்சா செய்யணும் அப்படின்னு நான் பேசுறேன். පුළුවන් නම් කරන්න ඕනේ නැත්නම් නිකන් ඉන්න. அதாவது அவங்க முதுகு மேல ஏறி நாம கோபுரம் கட்டணும். එයාලගේ දේවල් අරන් අපි උපුත් කරන්න ඕනේ. இதெல்லாம் சபைகளில் நடக்கிறது ஒரு உறுதியா சொன்னதான காரியம். ඒවා සභාවවල සිදු වෙන දේවල්. அடுத்தது சகோதர அன்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். සහෝදරයන්ගේ ප්‍රේමය අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. ஒருவரை ஒருவர் நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம். එකිනෙකව අපි අතහරින්න. எல்லாரிடத்திலும் தவறு இருக்கு. හැමෝටම எல்லா ஊழியக்காரரும் ஒன்று கிடையாது. හැම සේවකයක්ම ඒක නෙමෙයි. நான் பின்னாடி ஆராதனை நடந்துட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு மனசுல ஒரு நினைச்ச නමස්කාර කරන්නේ මම දෙයක් හිතුවා. நான் பழகுகிறேன், මම පුරුදු වෙනවා. எனக்கு தெரிந்த මම දන්න நான் நேசிக்கிறேன் මම ප්‍රේම කරනවා. எல்லா ஊழியக்காரரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம். හැම සේවකයන්ම ජීවිතේ පාප කියනවා. கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன், මම කලලා තියෙනවා. காதால் கேட்டிருக்கிறேன், ප්‍රමාණයක් තියෙනවා. பக்கத்திலிருந்து அனுபவித்திருக்கிறேன். ළඟ ඉඳලා බලලා තියෙනවා. ஆனா இன்னைக்கு வரை நான் மனைவியிடத்துல கூட சொன்னேன், නමුත් අද දවසේ මම බිරිඳට කිව්වේ නෑ. யாரிடத்துல சொன்னேன். කාලයක් කියන්න අවශ්‍ය නෑ. ஏன் என்றால் ඇයි කිව්වොත් அவங்க பார்க்கும்பொழுது ஊழியக்காரன் வித்தியாசமா பார்க்கணும். බලද්දී සේවකයා වෙනස් විදියට බලන්න ඕනේ. நம்ம எல்லாரும் மனுஷன். අපි ඔක්කොම මිනිස්සු. அதனால கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். එනිසා දෙවියන්සේ මක්සුත් என்னை எதுவுமே மைண்ட்ல நிக்காது. මොකොත් මගේ ஏன் தவறு செய்தாலும் கூட அடுத்த நிமிஷம் வந்து நான் அவரோட போய் பேசுறதுக்கு இல்லை. සොනවැල්ලිට මම ගිහිල්ලා ආයෙත් එක්ක කතා කරනවා. அதற்காக நான் கத்துக்க நினைச்சேன். ඒකට මම දෙවියන්සේ ස්තුති කරනවා. பக்கத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். ළඟ ඉඳලා මම බලලා තියෙනවා. எனவே இந்த சகோதர சிநேகத்தை நாங்கள் காத்துக்கணும். මේ ප්‍රේමය අපි ආරක්ෂා කරනවා. அப்படி இல்லைன்னா ஆண்டோடைய ராஜ்யத்தை நாங்கள் வேலை செய்யணும். දැන් අපි දෙවියන්සේ ඉස්වලගේ நாங்கள் சேர்ந்து தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. අපිට දෙවියන්සේ අනුගමනය කරන්න. விட்டு கொடுத்து வாழ வேண்டும். අතැල්ලා ජීවත් වෙන්න ඕනේ. அதான் நம்மளுக்கு கிடையாது. ඒක තමයි අපි ගාව ஏழ்மைக்கு போட்டி அணிக்கிறது. நீ செஞ்சா நான் செய்வேன். ප්‍රාර්ථනා කරනවා நீ කරනවා. போனா நானும். ප්‍රාර්ථනා කරනවා. ஆண்டவரே சொன்ன செய்யறது சீக்கிரமா செய். දෙවියන්සේ කිව්ව කරන්න දෙයක් என்ன කරන්න. கொல்லணுமா சீக்கிரம் ஒன்று. මරන්න ඕන නම් ඉක්මනට මරන්න. அடுத்தடுத்து நான் மற்ற காரியங்கள் நான் செய்றேன். ඊළඟට வச்சு இருந்து இருக்கக்கூடாது. ඊළ අදින්න එපා. அதான் செய்வதை துரிதமாய் செய். කරන එක ඉක්මනට කරන්න. நாளைக்கு நாளானைக்கு இன்னைக்கு காட்டி கொடுக்குமா நாளைக்கு காட்டி கொடுக்கும். හෙට කියනවා අද කියනවා. நாளைக்கு போய் சொல்லுவோமா நாளானைக்கு போய் හෙට சொல்லுவோம். කියනවා අනිද්දා ஒரு කියනවා. வாரம் இருக்கட்டுமே பார்த்து செய்யலாம். තව සතියක් ගිහින් බලලා කරනවා. செய்யணும் கண்டிப்பா செய்யணும். කරන්න ඕන නම් කරන්න. அதான் ஆண்டவரே சொல்லுவோம். ඒක දෙවියන්සේ நம்ம விட்டு கொடுக்குவார். අපි අතැල්ලා ජීවත් சபையா இருக்கட்டும், සභාව වෙන්න පුළුවන්. அது நம்முடைய ஊழியர்களா இருக்கட்டும், අපේ සේවය වෙන්න පුළුවන්. நம்முடைய குடும்ப வாழ்க்கையா අපේ இருக்கட்டும், පවුල වෙන්න පුළුවන්. சமுதாய வாழ்க்கையா இருக்கட்டும், අපේ ලෝක வேலைத்தலமா இருக்கட்டும், රැකියාව ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ඉස්කෝලේ වෙන්න எதுவா පුළුවන්. இருக்கட்டும், මොන දෙයක් වෙන්න விட்டு පුළුවන්. கொடுக்குவார். අපි අතැල්ලා ජීවත් වෙන්න. சகோதர பகைகள் தேவன் நியாயத்திற்கும் காரணம் என்கிறதை நாங்கள் மறக்கக்கூடாது. புரியுதா நான் சொன்னது? புரியுதா? சகோதர பகை தேவன் நியாயத்திற்கும் ஒரு காரணமாய் மாறி සහෝදරයන් විරුද්ධව තියෙනවා ඒක දෙවියන්සේ විනිශ්චය කරනව දෙයක් ලෙස වෙනස් වෙනවා. இருப்பா இருக்காது. சகோதர பகை தேவன் நியாயத்திற்கும் ஒரு காரணமாய் இருக்குமா இருக்காது? සහෝදරයන් තුළ තියෙන ප්‍රශ්නේ දෙවියන්සේ විනිශ්චය කරනව දෙයක් නැහැ. எப்படி சொல்லுங்க? மண்டையாட்டிங்க தானே? சொல்லுங்க. காயின் ஆபேல் நல்ல உதாரணம். ஆண்டவர் சொல்றார், දෙවියන්සේ කියනවා சகோதரி ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறார். සහෝදරයාගේ ලේ මාව අදනවා. அவன் சொன்ன, ஆண்டவரே என்ன எல்லாம் கொண்டுருவாங்க,
ஏன்னா என்ன பாதுகாத்துக் கொள்ளும். ඒකනේ මාව ඔක්කොම මරයි මාව ආරක්ෂා කරන්න. நியாய தீர்ப்புக்கு நேராக. විනිශ්චය තුල අපි වෙන් කරනවා. எனவே இந்த சகோதர பகை நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு வரும். ඔය සහෝදරයන්ගේ තරහ අපි විනිශ්චය වෙන් කරනවා. எனவே நாம் யாரா இருக்கட்டும், කවුරු වෙන්න පුළුවන්. நமக்கு யார் என்ன தீங்கு செய்திருக்கிறார், අපිට කවුරු මොන වැරද්දක් කරන්න පුළුවන්. அவர்களை நாங்கள் மன்னிப்போம். ඒගොල්ලන්ට අපි සමාව දෙන්න. அதாவது அவர்களை மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. එයාලට සමාව දෙන එක ලොකු දෙයක් නෙවෙයි. நான் நியாய தீர்ப்பில் நிற்காதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்வேன். මම විනිශ්චය නැතුව මම බලා ගන්නවා. அவங்களுக்கு நான் நன்மை செய்யல, එයාට මොදක් කරේ නැහැ. நான் எனக்கு நன்மை உண்டாக்கி கொள்வேன். මම මටමයි මොදක් කරන්නේ. ஆமென். எனவே இதெல்லாம் கர்த்தர் ஓசியா உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நமக்கு தருகிற ஆலோசனை. මේ දේවල් දෙවියන්සේ උපදේශ පොතෙන් අපිට දෙන්නා වූ நான் ஒரு வசனம் எடுத்து பேச மாட்டேன்னா அந்த வசனத்தை மட்டும் தான் பேசணும். මම වචනයක් කිව්වොත් ඒ වචනය ගැන විතරක් දේශනා කරනවා. புத்தகத்தை தியானிக்கும் பொழுது පොතක් මෙහෙය அந்த කරන්නේ. புத்தகத்தின் ஊடாக ඒ පොත அந்த தீர்க்கதரிசியின் ஊடாக ඒ කෙනා හරහා அந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் முழுமையாய் அறிந்து கொள்ள ඒ வேண்டும். දේශනාව තුළ දේවල් සිනාද කියන්නේ කියලා අපිට எனவே அந்த புத்தகத்தை மறுபடியும் வாசியுங்கள், ඒ පුතායි කියවා බලන්න. அதை தியானியுங்கள். ඒ මෙහෙය කරන්න. அது மூலமாய் கர்த்தர் நம்ம அநேக காரியங்களோடு பேசுவார். ඒ දේවල් පොතේවල් කතා කරන්න. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுங்கள். பேசுகிறதான நல்ல வார்த்தை வார்த்தையின் மூலமாய் கர்த்தரோடு கூட இடைப்பட்டீரே நமக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன செய்ய தீர்மானித்தீரோ, எதை கற்றுக் கொடுத்தீரோ அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்பட்டிருக்கிறீர்கள். தேவ கரமும் கிருபை மாறாத தேவ பிரசன்னம் உங்களோடு கூட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு அனுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்